அனைவருக்கும் இனிய அன்பான காலை வணக்கங்கள். காலை வணக்கம் சார். வணக்கம். மியூட்ல போட்டுங்க. ஒரு செயலில் பலனில் பற்று வைக்காமல் வெறுப்பின்றி இறைவனோடு ஐக்கியமாக வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு செயல்படுகின்ற செயல்கள் எதுவும் கர்மயோகத்தை சாரும். கர்மயோகம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளிஃபையா சொல்லணும்னா இந்த இடத்துல இப்போ என் உள்பட எல்லாருமே மாணவர்கள் எல்லாமே கத்துக்கிட்டு இருக்கோம். ஒரு செய்தியை நாம் கற்றுக்கொள்கின்ற போது, ஒரு கருத்தை, ஒரு பாடத்தை நாம் கற்றுக்கொள்கின்ற பொழுது, அந்த நேரத்தில் அதில் தெளிந்த சிந்தனையும் உறுதியான சிந்தனையோடும் இருக்க வேண்டும். அதிலிருந்து நாம் கற்றுக்கொண்டது என்ன, பெற்றுக்கொண்டது என்ன என்ற தெளிவு மிகவும் முக்கியம். அப்படி தொடர்ச்சியாக எதுக்காக இதை நான் சொல்ல வரேன்னா, நேற்றுக்கு 2-3 தடவை தொடர்ச்சியாக நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். நம்முடைய வகுப்பில் இருக்கின்ற பொழுது சார் நன்றிகள் சத்தத்தை கொஞ்சம் கூட்டுங்களேன். அப்படியா? நன்றி அம்மா. கேட்கல. கேட்கலை. கொஞ்சம் சத்தமா பேசு. ரைட். மேபி எனக்கு காது சரியா கேட்கலையான்னு தெரியல. இல்ல நான் தான் சார் டவுன்லோட் ஆயிட்டேன். நன்றி. இப்ப கேக்குதாமா? சரியா கேக்குதா? குறைந்திருக்கா? சவுண்ட் மத்தவங்க கரெக்டா இருக்கா? சத்தம் கேக்குது. கேக்குதுங்க சார். நன்றி. ஓகே. வகுப்பு தொடரும். சீஃப் டாக்டர் வந்துட்டாங்க. அனைவருக்கும் வணக்கம். கீதான்னு ஒரு சகோதரி கேட்டிருக்காங்க. இரவில் தலை சுற்றுவது போல மயக்கம் வந்தது, இது கிளென்சிங் ஆகுதுன்னு அறிகுறியா ஐயான்னு கேட்டிருக்காங்க. இரவில் தலை சுற்றுவது போல மயக்கம் வந்தது, இது கிளென்சிங் ஆகுதுன்னு அறிகுறியா ஐயா? நீங்க நிறைய அந்த கிறிஸ்டியன் காஸ்பல் மீட்டிங்ல எல்லாம் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். காஸ்பல் மீட்டிங்ல எல்லாம் பார்த்துருப்பீங்க. கிறிஸ்டியன் மிஷினரிஸ் அங்கங்கே மீட்டிங் போடுவாங்க பார்த்தீங்களா? அதில் ஹீல் பண்ணுவாங்க. அதில் ஹீல் பண்ணால் நிறைய பேர் மயங்கி விழுவாங்க, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய அந்த கிறிஸ்டியன் மிஷினரிஸில் போடுற மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ஹிந்து ஒர்ஷிப்பில் அப்படி இருக்காது, முஸ்லீம்லையும் அப்படி கிடையாது. பட் கிறிஸ்டியன் இதில் வந்து ஹீல் கொடுத்துவாங்க, மாசாக ஹீல் பண்ணுவாங்க. மாசாக ஹீல் பண்ணி எனர்ஜி வாங்கி ஹீல் பண்ணுவாங்க. அப்போ நிறைய பேர் வந்து சில பேர் அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவாங்க, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதை பற்றி நான் ஏற்கனவே வீடியோவில் நிறைய பேசியிருக்கேன், சொல்லியிருக்கேன், நிறைய வீடியோஸில் பேசியிருக்கேன். அது அவங்க சகோதரி பார்க்கலன்னு நினைக்கிறேன், அதனால தான் கேட்டுருக்காங்க. என்ன விஷயம்னா, எனர்ஜி வந்து டிவைன் எனர்ஜி வந்து ஹெவி பவர்ஃபுல், ஹை வோல்டேஜ் கரண்ட் மாதிரி. கரண்ட்டுன்னா இப்போ உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இப்போ நம்ம வீட்டு கரண்ட் இருக்கு இல்லையா, வோல்டேஜ் ரொம்ப கம்மி. பட் இதுவே வந்து ஒரு பவர் ஸ்டேஷனில், அணுமின் மின் நிலையத்திலேயோ நீர்மின் நிலையத்திலேயோ காற்று மின் ஆலயத்திலேயோ அங்கே பவர் எடுக்கும் பொழுது அங்கே வந்து ஹை வோல்டேஜாக இருக்கும், ஹெவி வோல்டேஜாக இருக்கும். அந்த வோல்டேஜ் எல்லாம் நம்மளால இது பண்ண முடியாது. அதே மாதிரி ஃபேக்ட்ரிஸ்க்கெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த வோல்டேஜ் ஹெவி வோல்டேஜ் இருக்கும். வீட்டுக்கு வந்து வோல்டேஜ் கம்மியாக இருக்கும் இல்லையா? வோல்டேஜ் டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா? ஒரு மின்சாரம் தயார் பண்ணுற இடத்துல என்ன இருக்குது, ஒரு ஃபேக்ட்ரிக்கு என்ன இருக்குது, வீட்டுக்கு என்ன இருக்குது. ஒரு ஃபேக்ட்ரியில் கொடுக்குற கரண்ட்டை வந்து இங்கே கொடுத்தோம்னா ஃபீஸ் போயிடும், டோட்டலாக எரிஞ்சிடும், பர்ன் ஆகிடும். அதே மாதிரி மின்சாரம் தயார் பண்ணுற இடத்துல இருக்கிற பவரை வந்து அதை ஃபில்டர் பண்ணி ஸ்லோ பண்ணி கரெக்டாக மினிமம் லெவலில் கொடுக்கல அப்படின்னா ஃபேக்ட்ரியும் பர்ன் ஆகிடும். ஸோ எந்தெந்த வோல்டேஜ் தகுந்த மாதிரி கொடுக்கணுமோ அந்த மாதிரி வோல்டேஜ் பவர் கட் பண்ணி கொடுப்பாங்க. அது எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸ் அந்த வேலைக்கு செய்வாங்க. அதே மாதிரி டிவைன் எனர்ஜி ஹைலி பவர்ஃபுல், வெரி வெரி பவர்ஃபுல். அந்த எனர்ஜியை பேர் பண்ணணும்னா நம்ம பாடி வந்து கெப்பாசிட்டியாக இருக்கும். பட் நம்ம பாடி ஓட்ட பாடி, வீக் பாடி, ரொம்ப வீக் பாடி. அப்போ அந்த வீக் பாடியில் அந்த ஹை பீம் எனர்ஜி கொடுக்கும் பொழுது அதை தாங்க முடியாதான் நிறைய பேர் மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. இதான் மேட்ரு.
அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு 1/2 1 hour கழிச்சு அவங்க பாடி எவ்வளோக்கு வீக்காக இருக்கோ அவ்வளோக்கு ரெக்கவர் ஆகிறதுக்கு டைம் ஆகும். சில பேர் 10 நிமிஷம், சில பேர் 5 நிமிஷம், சில பேருக்கு 1 hour கூட ஆகும். மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க, நீங்கள் பார்த்துருக்கலாம். அது என்னன்னா நம்ம பாடி வந்து அந்த அளவுக்கு வீக்காக இருக்குன்னு அர்த்தம். அந்த எனர்ஜி கொடுக்குது, பட் அந்த எனர்ஜி வாங்கிக்கிற அளவுக்கு நம்ம பாடி வந்து ஸ்ட்ராங்காக இல்லை, வீக்காக இருக்கு. அந்த பாடி வீக்காக இருக்கிறனால அந்த கொடுக்குற கெப்பாசிட்டி நம்ம பாடி அக்செப்ட் பண்ணிக்கிறனால மயக்கம் போட்டு விட்டோம். அதே மாதிரி அந்த விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நம்ம சதுர்த்தி தீசி ஆரம்பிச்சிலேருந்து அது கிட்டத்தட்ட ஒரு 40 hours மாதிரி கொடுத்தாங்க. அதை கொடுக்க வரைக்கும் அந்த எனர்ஜி எல்லாருக்கும் போகும்போது எல்லாருமே ஃபீல் பண்ணியிருப்பாங்க. சில பேர் ஃபீல் பண்ணாமல் இருக்கலாம், மேபி ஃபீல் பண்ணாலும் எனர்ஜி போனோம் எல்லாருக்கும் மூலாதார சக்கரத்துக்கு போச்சு. அப்படி இருக்கும்போது இந்த சகோதரி வந்து கொஞ்சம் தலைகருப்பா இருக்கிற மாதிரி அப்படின்னா அவங்க வீக்காக இருக்காங்கன்னு அர்த்தம். அந்த பாடி வந்து கொஞ்சம் வீக்காக இருக்குன்னு அர்த்தம். பட் அது கொஞ்சம் ஸ்ட்ரெங்தன் பண்ணினா சரியாயிடும். டிவைன் கிட்ட எனர்ஜி நம்ம வாங்கிக்கணும், டிவைன் எனர்ஜி வந்து வாங்கிக்கணும், அதான் விஷயம். அது கரெக்டு தான். பட் இப்போ இந்த கிறிஸ்டல் யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணால் அந்த எனர்ஜி வந்து ஃபில்டர் பண்ணி கொடுக்கும். இப்போ கிறிஸ்டல் இல்லாத இருக்கும்போது டைரெக்டாக எனர்ஜி வரும்போது கம்மியாக வந்தாலும் அது நம்மளால் இழுக்க முடியாது, ஹை வோல்டேஜ் இருந்தாலும் நம்ம பாடி தடுமாறும். பட் கிறிஸ்டல் என்ன பண்ணால் அதை கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி கரெக்டாக வோல்டேஜ் ஸ்டெபிளைசர் வைக்கிற மாதிரி, வோல்டேஜ் ஸ்டெபிளைசர் வைக்கிறோம் பார்த்தீங்களா, ஃப்ரிட்ஜு மற்ற விஷயத்துக்கெல்லாம் வைக்கிறோம் பார்த்தீங்களா, அது மாதிரி வோல்டேஜ் ஸ்டெபிளைசர் மாதிரி கிறிஸ்டல் கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி உங்கள் பாடிக்கு, உங்கள் அனாட்டமிக்கு, உங்களுடைய பாடியினுடைய தாங்கும் தன்மைக்கு எவ்வளவோ அது மாதிரி ஃபில்டர் பண்ணி கரெக்டாக கொடுக்கும். நீங்கள் ஹை பவரை ரிசீவ் பண்ணுறது கெப்பாசிட்டினா ஹை பவரை கொடுக்கும், லோ பவர்னா லோ பவரை கொடுக்கும். பட் ஹை பவரை நல்லா அப்சார்ப் பண்ணி வாங்கி உடம்பை ஸ்டெபிளைஸ் பண்ணிக்கிற மாதிரி ரிசல்ட் பண்ணி கொடுக்கும். சரிங்களா? அடுத்தது வந்து இரவில் தாமதமாக உண்பதற்கு பதிலாக சாப்பிடாம இருப்பது சரியான்னு சொல்லி ரமணிச்சந்திரன் சகோதரர் கேட்டிருக்கார். இரவில் தாமதமாக உண்பதற்கு பதிலாக சாப்பிடாமல் இருப்பது சரியா? அதாவது வந்து விரதம் இருக்கலாம், காலையில் இருக்கலாம், பகலில் இருக்கலாம், மாலையில் இருக்கலாம், பட் நைட் கம்பல்சரியா சாப்பிடணும். சில விரதங்களுக்கு மட்டும்தான் எக்ஸெப்ஷன். சில விரதங்களுக்கு ஏகாதசி இருக்கு, இன்னும் 2 விரதங்கள் இருக்கு, ஒரு 4-5 விரதங்கள் இருக்கு, அது மட்டும்தான் நைட்ல இருக்கணும். மற்றபடி எல்லா விரதங்களும் வந்து பகல்ல இருக்கணும், நைட்ல சாப்பிடணும். பட் வந்து பசிக்கல அப்படின்னாலும் ரொம்ப அன்டைமா இருக்கு அப்படின்னாலும் சாப்பிட தேவையில்லை. ஆனா அதே நேரத்துல சாப்பிடாம பட்னியா இருக்கக்கூடாது. ஏதோ ஒரு படத்துல வரும் பாத்தீங்களா, நடராத்திரில போயிட்டு கிச்சன்ல போய் எல்லாம் சாப்பிடுவாங்க, வடிவேலு, குஷ்பு, சத்யராஜ், அவங்க மகன் எல்லாம். அது எந்த படம் எனக்கு தெரியல, பட் ஆனால் நைட்ல போயிட்டு பசி தாங்க முடியலன்னு ஒருத்தர் தெரியாம ஒருத்தர் திருட்டுத்தனமா சாப்பிடுவாங்க இல்லையா, ஏதோ படத்துல வரும். ரகசியமா போத்து கடைசியில வடிவேல் போகும்போது பாத்திரம் காலியா இருக்கும், எதுவுமே இருக்காது, ரொம்ப வெக்ஸ் ஆகி வருவார் இல்லையா. அந்த மாதிரி பசியில அப்படியெல்லாம் படுக்கக்கூடாது, பசி இருக்கக்கூடாது. பசி இல்லாத உங்களுக்கு பசி இல்லை அப்படின்னா சாப்பிட வேண்டாம். இல்லை பசி கம்மியா இருக்குன்னா பாலோ இல்லை பழமோ இந்த மாதிரி லைட்டா ஏதாவது சாப்பிட்டுக்கலாம். பட் எம்டி ஸ்டமக்கா பசி அடக்கிட்டு வெறும் வயிறை படுக்கக்கூடாது. நான் சொல்ற பாயிண்ட் புரியும்னு நினைக்கிறேன். வெறும் வயிறை படுக்கக்கூடாது, நைட்டு ஏதாவது சாப்பிடணும். பசிக்கலைன்னா வேண்டாம், பசிக்காத போது எதையுமே சாப்பிடக்கூடாது. அது நைட்டாக இருந்தாலும் சரி, பார்க்கலாம் இருந்தாலும் சரி. பசிக்கலைன்னா உள்ள வேற ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். அல்ல சாப்பிட்ட சாப்பாடு ஜீரணம் ஆகலைன்னு அர்த்தம். சாப்பிட்ட சாப்பாடு ஜீரணம் ஆகாது சாப்பிட்டீங்கன்னா அது நோய் தான், அது நோய் தான். இன்னைக்கு நிறைய பேர் மனுஷன் ஒன்று மட்டும்தான் உலகத்துல படைக்கிற ஜீவன்களையே பசிக்காம சாப்பிட்ற மனுஷன் ஒன்று மட்டும்தான். பிகாஸ் ஹையஸ்ட் கேரக்டர்னு சொல்றோம், பகுத்தறிவு இருக்குன்னு சொல்றோம், மனிதன் தான் கடவுளுடைய படைப்பிலே மிக உயர்ந்த பிறப்புன்னு சொல்றோம், எல்லாம் ரைட், ஓகே. ஆனா பசிக்காம ருசிக்காக சாப்பிட்றது, பசிக்காம சாப்பிட்றது மனிதனை மட்டும்தான். மனிதன் தவிர வேறு யாரும் அப்படி சாப்பிட்றதே இல்லை. ஆனால் தான் மற்ற விலங்குகளை காட்டிலும், மற்ற உயிர்களை காட்டிலும் மனிதனுக்கு தான் நிறைய நோய்கள், பிரச்சனைகள். எந்த விலங்கினமாவது சர்ஜரி பண்ணிக்குதான் இப்ப பண்றாங்க, நாம அதை போய் கெடுத்து சர்ஜரி பண்ணி வைக்கிறோம். நாய்க்கு சர்ஜரி பண்றோம், மற்ற உடங்களுக்கு சர்ஜரி பண்றோம். பிகாஸ் நம்ம அதை தப்பா வளர்த்து, நாய்க்கு கிட்னி ஆப்ரேஷன் நடக்குது, நாய்க்கு ஹார்ட் ஆப்ரேஷன் நடக்குது, நாய்க்கு நடக்குதுங்க. அது வந்து நாம அது இயற்கையா இருக்கிறத அதை கெடுத்து குடிச்சவர் பண்ணி நம்மள மாதிரி அதையும் இழுத்து வந்து அதுக்கு ஆப்ரேஷன் பண்றோம். ஆப்ரேஷன் செய்த உடம்பு அரை உடம்பு. மனுஷனுக்கும் அப்படிதான், மற்ற உயிர்களுக்கும் அப்படிதான். ஸோ அந்த உணவுன்றது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். உணவுன்றது வந்து நம்ம வாழ்க்கையில கடைசி வரைக்கும் சாப்பிட வேண்டியது உணவு தான், மருந்து கிடையாது. மருந்து கிடையாது, உணவு தான் சாப்பிடணும். பட் நைட்டில் சாப்பிடாம இருக்க வேண்டாம், சாப்பிடுங்க. பசிக்கலைன்னா எப்படியும் சாப்பிட வேண்டாம், அது நைட்டாக இருந்தால் கூட. 1-2 காரணம். பசிக்கலை அப்படின்னா ஒன்று சாப்பிட்ட சாப்பாடு ஜீரணமாகலைன்னு அர்த்தம். ஜீரணமாக போது சாப்பிடுவது மிகப்பெரிய தவறு, அது நோயை உண்டாக்கும். இல்லைன்னா உடம்புல வேற ஏதோ உள்ள ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். உள்ள வேற ஏதோ ப்ராப்ளம் இருக்கு, அது என்னன்னு பார்த்து சரி பண்ணுங்கன்னு அர்த்தம். பசியின்மை, பசி குறைவு வந்து அது ஒரு ப்ராப்ளத்தை இண்டிகேஷன் பண்ணுது, அவ்வளவுதான்.
ஸோ அப்போ நம்ம டைமில் வந்து நைட்டில் ஏதாவது பால் சாப்பிட்லாம் அல்லது பழம் இந்த மாதிரி சாப்பிட்லாம். லைட்டாக சாப்பிட்டா ஏதாவது சாப்பிட்டு படுக்கலாம். பசி எடுக்கலன்னா சாப்பிடாம இருக்கலாம். பட்டு பசி எடுத்து இப்போ நான் சொன்ன அந்த சினிமாவில் வர காமெடி மாதிரி பசி எடுக்குது ஆனால் சாப்பிடாம கண்ட்ரோலாக இருக்கணும், அப்படி இருக்கக்கூடாது. அது தப்பு. அது உடம்பு வந்து சிஸ்டம் அடிவாங்க. சரிங்களா? விளக்கம் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகே, வேற எதுவும் டவுட் இருந்தால் கேளுங்க. அடுத்தது சார் வந்து சில கோட்ஸ் போட்டிருக்காரு. அந்த கோட்ல சின்ன கரெக்ஷன் இருக்கு, அது சொல்றேன். காட் இளங்கோ வாய்ஸ் ஒன்னுன்னு போட்டிருக்காங்க. அதில் வந்து நீங்க பார்த்துருப்பீங்க, காட் இஸ் நாட் எ ஹீ, இஸ் நாட் ஹூமன், எ ஸ்டாச்சு நார் எனி ரிலிஜன். God is the electromagnetic pulse of energy that gives life and lives within all living things. God is not a he, is not a human, a statue. Nor any religion. Okay, correct. God is the electromagnetic pulse of energy, electromagnetic pulse of energy that gives life and lives within all living things. இதில் அடிஷ்னலாக சேர்த்துக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, கடவுள் வந்து எல்லா வாழ்கின்ற உயிர்கள் லிவிங் திங்ஸ்லையும் இருக்கிறார் அப்படின்றது இந்த கோட் கொடுக்குது. பட் இது விடுபட்ட விஷயம் என்னன்னா, கடவுள் நான் லிவிங் திங்ஸ்லையும் இருக்கிறார். நான் லிவிங் திங்ஸ் இருக்கு. இது அவங்க தெரியாம ஏதோ கோட் போட்டிருக்காங்க. பட் இதில் ஆட் பண்ணிக்க வேண்டியது எனர்ஜி தட் கிவ்ஸ் லைஃப் அண்ட் லைவ்ஸ் விதின் ஆல் லிவிங் திங்ஸ் அண்ட் நான் லிவிங் திங்ஸ். உயிரற்ற பொருள்கள் நம்ம சொல்றோம், நம்ம சொல்லிட்டு இருக்கோம். பட் உயிரற்ற பொருள்களும் இறைவன் இருக்கிறான். இதைத்தான் நம்ம புராணங்கள்ல இரண்யகசிபு கதை வந்து அதை தான் சொல்லும். அவர் அப்பா கேட்கிறாரு, உன் கடவுளை எங்க இருக்கிறார் சொல்லு பார்க்கலான்னு கேட்கிறாரு. தூணிலும் இருக்கிறார், துரும்பிலும் இருக்கிறார் இரண்யகசிபு சொல்றார். இரண்யகசிபு சொல்றார் மகன். அப்பா கேட்கிறாரு, மகன் சொல்றாரு, தூணிலும் இருக்கிறார், துரும்பிலும் இருக்கிறார். அப்ப காட்டு பார்க்கலாம், இந்த தூண்ல காட்டு பார்க்கலான்றார். இருக்கிறார். அப்போ தூணை அடிக்கிறாரு, தூண்ல நரசிம்மர் வராரு, நரசிம்ம அவதாரம் வராரு. அப்புறம் அவங்க வாங்கின அந்த சாபத்துக்கும் அவங்க வாங்கின அந்த வரத்துக்கும் தகுந்த மாதிரி அவர் உள்ளவும் இல்லாம வெளியும் இல்லாம அவங்க அந்த கண்டிஷன்லாம் வரும். அது புராணத்துல இருக்கும். கரெக்டா ஹாஸ்பிட்டலில் உட்காந்து அவர் என்னென்ன கண்டிஷன்ஸ் எல்லாம் நான் இப்படி இறக்கக்கூடாதுன்னாரோ அதெல்லாம் கரெக்டா டேலி ஆகிற மாதிரி அவர் நரசிம்ம அவதாரம் எடுத்து அவர் கொண்டுடுவார். அவரை கொண்டுடுவார். நான் அடிக்கடி சொல்லுவேன், கிளாஸ்ல கூட சொல்லுவேன், வீடியோலையும் சொல்லியிருக்கேன். நம்ம தான் கேடிங்கன்னா கடவுள் நமக்கு மேல கேடி. நம்ம தான் கேடினா நமக்கு மேல கேடி பக்கர் அவர். நம்மளே இவ்வளோ யோசனை பண்றோம்னா நம்மளுக்கு மேல அவர் எப்படி பண்ணுவார்? அப்போ இவர் வந்து கரெக்டா நான் இப்படி சாகக்கூடாது, இப்படி சாகக்கூடாது, இப்படி சாகக்கூடாது, இப்படி சாகக்கூடாதுன்னா வரம் கேட்கிறாரு, அவரும் கொடுத்துட்றாரு. பட் நரசிம்ம அவதாரத்துல வந்து எங்க கடவுள் இருக்கிறாருன்னு கேட்க போது தூணிலும் இருக்கிறார், திரும்ப இருக்கா மகன் சொல்லும்போது, இரண்யகசிபு சொல்லும் போது அப்ப காட்டுன்னு சொல்லி அடிக்கிறாரு, அது இருந்து வராரு. இப்ப இவர் அது நீங்க பழைய புராணத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த கதையில என்னென்ன வரமெல்லாம் வாங்கினாரோ அந்த வரமெல்லாம் பிறடாத மாதிரி, அந்த வரமெல்லாம் எதுவும் தவறுன்னு சொல்லாத மாதிரி கரெக்டா வந்து கொண்டுடுவார். அப்ப கடவுள் நம்மளோட எவ்வளவு புத்திசாலியா இருக்காரு பாத்தீங்க. இவர் வந்து ரொம்ப புத்திசாலி, இவர் நினைச்சு பாருங்க கேட்கிறார். கடவுள் இவரோட புத்திசாலி. அவர் என்ன பண்றாரு, அவர் வாங்கின வரத்தை வந்து எதுவுமே போய்க்கல. ஏன்னா கடவுள் ஒன்ஸ் வரம் கொடுத்தா கொடுத்தது தான். ஒன்ஸ் டன் டன். சொன்னாலும் சரி, செஞ்சாலும் சரி, பண்ணாலும் சரி, இந்த பிரபஞ்சத்துல எது நடந்தா நடந்தது தான். வரம் கொடுத்தது தான். அப்போ வரம் கொடுத்த மாதிரி அவர் கொல்ல முடியாது. அப்போ அவர் கொன்ன விதம் பாத்தீங்க அப்படின்னா, எந்த விதத்துலலாம் இவர் அந்த லூப் போல் விட்டாரோ, எதுலெல்லாம் மிஸ் பண்ணிட்டாரோ அந்த பாயிண்ட்டை கரெக்டா பிடிச்சி நரசிம்மர் வந்து அவர் கொண்டுடுவார். தான் நரசிம்ம அவதாரம். சரிங்களா? ஓகே. இந்த கடவுளுடைய உருவங்களை கும்பிடுறதுல கூட நரசிம்ம அவதாரம் இருக்கிறத வீட்டை வச்சு வழிபடக்கூடாது. நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன், சில பேர் தெரியாதவங்களே இருக்கலாம் மேபி. கடவுளுடைய உருவம், கடவுளுடைய உருவம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் தெரியாம வச்சிருக்கிறாங்க. நரசிம்மருடைய அவதாரம் அப்படின்னு சொல்லிட்டு நரசிம்மருடைய போட்டோ வச்சிருப்பாங்க. அந்த ஆக்ரோஷமா இருப்பாரு, ரொம்ப ஆக்ரோஷமா அந்த அது வந்து ரொம்ப வெறியா, ரொம்ப டென்ஷனா, ரொம்ப எமோஷனா வராது, பயங்கர கோவத்தில் ஆக்ரோஷம் வராரு. அதை கூல் பண்றதுக்கு நிறைய ப்ராசஸ் பண்ணி அப்புறம் தான் அவர் கூல் பண்ணியிருக்கிறாங்க. அந்த புராண கதையை படிச்சீங்கன்னா தெரியும். அந்த புராணத்துல அவ்வளோ டென்ஷனா எமோஷனா வருவார். அதை அப்படி கூல் பண்ணும். அந்த உருவத்தை வீட்டில் வச்சு வணங்கக்கூடாது.
வீட்டில் வச்சு சாந்த ரூபமாக இருக்கிற விஷயங்களை தான் வீட்டில் வச்சு வணங்கணும். இந்த மாதிரி வச்சா என்ன ஆகணும், அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் வீட்டில் நடக்கும், அந்த மாதிரி சூழ்நிலை நடக்கும். எஸ். அதே மாதிரி ராமருடைய ஜாதகத்தை சில பேர் வீட்டில் வச்சு வணங்குவாங்க. ராமருடைய ஜாதகத்தை சில பேர் வீட்டில் வச்சு வணங்கலாம், நல்லது அப்படிங்குவாங்க. தெரியாம சொல்றாங்க. ராமரை வணங்குங்க, அவருடைய வாழ்க்கையை ஃபாலோ பண்ணுங்க, அவர் சொன்னதை கேளுங்க, அவர் சொன்னதை லைஃப்ல அப்ளை பண்ணுங்க. ஆனா ராமருடைய ஜாதகத்தை வீட்டில் வச்சு வணங்க வேண்டாம். ராமருடைய ஜாதகத்தை வீட்டில் வச்சு நிறைய பேர் வணங்குறாங்க, பிராமின்ஸ் நிறைய பேர் வணங்குறாங்க, நல்லது நல்லதுன்னு சொல்றாங்க. அது தவறான வழிகாட்டுதல்ல போறாங்க. ராமருடைய ஜாதகத்தை வீட்டில் வச்சு வணங்க வேண்டாம். அவர் சொல்றதை அவர் வணங்குங்க, அவர் சொன்னதை லைஃப்ல ஃபாலோ பண்ணுங்க. நான் அதை எல்லாருக்கும் தான் சொல்லுங்க. எல்லாரும் பிறக்கிறத கொண்டாடுறீங்க, ஆனா அவங்க பிறக்கிறது ரைட், ஓகே, அவங்க என்ன சொன்னாங்க அதை ஃபாலோ பண்ணுங்க, அதுதான் முக்கியம். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அவங்க பிறந்தது என்ன ஒரு விஷயம் சொல்றதுக்காக தான் வராங்க. ராமருடைய ஜாதகத்தை வீட்டில் வச்சு வணங்க வேண்டாம். சரியா? நல்லா யோசனை பண்ணுங்க. நாம எல்லாருமே பிறப்புக்கு நட்சத்திரத்தை கொண்டாடுவோம், பர்த் ஸ்டார். நான் பல வகுப்புகள்லையும் சொல்லியிருக்கேன், வீடியோலையும் நிறைய பேசியிருக்கேன். பிறந்த தினம் அப்படின்னு சொல்லி கொண்டாடும் போது ஆங்கிலேயர்கள் வடுத்த அந்த இங்கிலீஷ் டேட்ல கொண்டாட வேண்டாம். நம்ம தமிழ் கல்ச்சர்ல இருக்கிற தமிழ் வருடங்கள்ல, தமிழ் மாதங்கள்ல வர்ற அந்த மாதத்துல என்ன நட்சத்திரம் வருதோ அந்த நட்சத்திரம் அன்னைக்கு நீங்க அதை கொண்டாடுங்க. அதுதான் உங்களுக்கு 100% எஃபெக்ட் கொடுக்கும். பல முறை சொல்லியிருக்கேன், திரும்பவும் அதை இப்போ வாய்ப்பு வரும்போது சொல்றேன். பர்த்டே கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, பர்த்டே எப்போ கொண்டாடணும், நீங்க எந்த தமிழ் மாசத்துல பிறந்தீங்களோ அந்த மாசத்துல அந்த நட்சத்திரம் வரும். 2 டைம் வரும். எல்லா மாதங்களையும் ஒரு டைம் தான் வரும், சில மாதங்கள் 2 டைம் வரும். அப்படி வரும்பொழுது முதல்ல ஃபர்ஸ்ட் என்ன மாதம் அந்த முதல்ல நட்சத்திரம் வருதோ அன்னைக்கு தான் நீங்க அந்த பிறந்த நாளை கொண்டாடும். சப்போஸ் மிஸ் பண்ணிட்டீங்க, தவறிட்டீங்கன்னா அதே மாசத்துல மாச கடைசியில ஒண்ணு வரும், அந்த நாள்ல கொண்டாடலாம். எப்பயுமே பிறக்கிறதுக்கு நட்சத்திரத்துல தான் கொண்டாடணும். சரியா? இறந்துட்டாங்க, அவங்கள வழிபடணும், அவங்களுக்கு பூஜை பண்ணணும், அவங்கள வணங்கணும், அவங்ககிட்ட சில ப்ராசஸ் பண்ணணும். இறந்தவர்களுடைய வழிபாடு, முன்னோர்களுடைய வழிபாடுன்னு சொல்லும்போது அவங்க இறந்த திதியில கும்பிடணும், திதியில வழிபடணும், திதியில தான் அந்த ப்ராசஸ் எல்லாம் பண்ணணும். ஸோ இறப்புன்னா திதி, பிறப்புன்னா நட்சத்திரம். நல்லா மைண்ட் வச்சுக்கோங்க. மனிதனுக்கு பிறப்புன்னா அந்த நட்சத்திரத்துல, இறப்புன்னா திதியில, அந்த கன்சர்ட் திதியில தான். ஏன்னா அந்த கன்சர்ட் திதிக்கு அவங்க இங்க வருவாங்க. அந்த திதின்றது ஒரு கால்குலேஷன் ஆஃப் சம் அஸ்ட்ரானமிக்கல் ஃபார்முலேஷன்ஸ். அந்த அஸ்ட்ரானமியில இருக்கிற சில ஃபார்முலேஷன்ஸ் எல்லாம் போட்டு அதை கால்குலேஷன் பண்ணி தான் திதின்னு ஃபிக்ஸ் பண்றாங்க. அந்த திதியில அந்த ஆத்மாக்கள் பூமி கிட்ட வருவாங்க, ஒரு ஈர்ப்பு மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் மாதிரி வருவாங்க, அந்த டைம்ல இருப்பாங்க. அப்புறம் அதுக்கு பிறகு அந்த டைம் போயிடும். எப்பயுமே இருப்பாங்க, அது வேற சமாச்சாரம். அந்த டைம்ல கிராவிடேஷன் ஃபோர்ஸ் அதிகமா இருக்கும், அந்த சக்தி இங்கேயே இருக்கும். அங்கே நம்ம வீட்டை சுற்றி இருப்பாங்க, நம்ம ஆஃபீஸ் சுற்றி இருப்பாங்க, அவங்க சொத்து நிலபலம் என்ன எல்லாம் இருக்கோ அவங்க எல்லாம் அந்த லௌகிக ஆசையை விடாம அங்கேயே சுற்றிட்டு இருப்பாங்க. பக்குவப்பட்டவங்க அதெல்லாம் விட்டுட்டு போயிடுவாங்க, விட்டா போதும் போயிடுவாங்க. பக்குவப்பட்டவங்களாம் போயிடுவாங்க. பக்குவம் இல்லாத ஆத்மாக்கள் நிறைய பேர் இருக்காங்க. 90% பக்குவம் இல்லாத ஆத்மாக்கள் தான். ஐயோ என் சொத்து போச்சு, ஐயோ என் நகை போச்சு, எனக்கு அது போச்சு, இது போச்சு, பையனுக்கு கல்யாணம் பண்ணணும், பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும், பேரனுக்கு ஸ்கூல்ல சீட்டு கிடைக்கணும், பேரனுக்கு அட்மிஷன் கிடைக்கணும்னு ஃபீல் பண்ற தாத்தா பாட்டி ஆத்மாக்கள்லாம் இருக்காங்க, நான் பார்த்துருக்கேன். பேரனுக்கு டயர் 1 ஸ்கூல்ல அட்மிஷன் கிடைக்கணும்ட்டு ஒரு பாட்டி புலம்புது. என்ன சொல்லுவீங்க? அது போயிடுச்சு, போய் அடுத்த லெவலுக்கு போகணும்னு நான் நினைக்கல. பேரன் பேத்திக்கு இந்த ஸ்கூல்ல அட்மிஷன் கிடைக்கணும், உங்களால் ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்குது. என்ன சொல்லுவீங்க? எங்க போய் முட்டிக்கிறது இதெல்லாம்? இது இன்னும் எத்தனை ஜென்மம் எடுக்கும்? எடுப்பாங்க. இப்படியும் பாட்டிங்க இருக்காங்க, தாத்தாங்க இருக்காங்க. எதுக்கோ வந்தோம், வேற எங்கேயோ போயிட்டோம். எஸ், அது இல்லை, வேற ஏதோ சப்ஜெக்ட். ஜாதகத்தை பத்தி பேசணும். திரி, அந்த திரி இங்கிலீஷ் டேட்டை ஃபாலோ பண்ணாதீங்க. பிறந்ததுக்கு இங்கிலீஷ் டேட்டு, இறந்ததுக்கு இங்கிலீஷ் டேட்டு, நினைவு நாளுக்கு இங்கிலீஷ் டேட்டு. இந்த டேட்டில் இறந்துட்டார், ஓகே. பிறந்ததுக்கும் இந்த நாளில் பிறந்தார், அதை விட்டுடுங்க. இங்கிலீஷ்காரனையே உன்னையே பிடிச்சி வச்சுருக்கிறீங்க. அவன் போய் எத்தனையோ வருஷம் ஆச்சு, 75 வருஷம் ஆச்சு கொண்டாடுறான்றீங்க. 75 வருஷம் ஆகி இன்னும் அவனே பிடிச்சிருக்கிறீங்க, விடாமல் பிடிச்சிட்டு இருக்கிறீங்க. அவங்க வர்றதுக்கு முன்னாடி திரியில தான் அந்த முன்னோர்கள் வழிபாடு செய்வாங்க. அவங்க வர்றதுக்கு முன்னாடி நட்சத்திரத்தில் தான் பிறந்த நாள் கொண்டாடுவாங்க. அந்த பிறந்த நாளுக்கு செய்ய வேண்டிய சில விஷயங்கள் இருக்கு, பிறந்த நாள் தான் செய்வாங்க.
அந்த நட்சத்திரம் தான் செய்வாங்க. இங்கிலீஷ்காரன் வந்தால் எல்லாத்தையும் கொலாஸ் பண்ணிட்டு போயிட்டான். சுதந்திரம் அடைஞ்சு 75 ஆண்டுகள் ஆனாலும் உன்னையும் அவனையே பிடிச்சிட்டு தங்கிட்டு இருக்கிறோம் நான். எப்படி நம்ம இன்னமும் அடிமைகளாக தான் இருக்கிறோம். அதை விட்டுட்டு இப்படி வாங்க. அப்போ இங்க சொல்ல வர விஷயம் என்னன்னா, பிறப்புக்கு நட்சத்திரம், இறப்புக்கு திதி. ஆனா பாருங்க, கடவுள் மேட்ல நம்ம லெவல்ல இறங்கி சொல்றேன், அப்படியே உள்டாவா வர்றாரு. கிருஷ்ணர் எங்க பிறந்தது, கிருஷ்ணர் பிறந்த திதி என்ன, ராமர் பிறந்த திதி என்ன? ராமர் நவமி திதியில பிறக்கிறாரு, கிருஷ்ணர் அஷ்டமி திதியில பிறக்கிறாரு. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. ராமர் நவமி திதியில பிறக்கிறார், ராமநவமின்னு கொண்டாடுறோம். கிருஷ்ணர் அஷ்டமியில பிறக்கிறாரு, கோகுலாஷ்டமின்னு கொண்டாடுறோம். ஏன் மற்றவங்களுக்கு எல்லாமே இறப்புக்கு தான் திதி, நட்சத்திரம் கொண்டாடுறோம் பரப்புக்கு, ஆனா இவர் மட்டும் ஏன் கடவுள் மட்டும் உள்டாவா பிறந்துக்கிறாரு? நவமி திதியில அவருடைய பர்த்டே கொண்டாடுறோம், ராமநவமின்னு சொல்லி கொண்டாடுறோம். கோகுலாஷ்டமி இப்போ ரீசெண்டாலாம் கொண்டாடுனீங்க எல்லாருமே. கோகுலாஷ்டமி கண்ணன் வந்தாரு, கண்ணன் பிறந்தாரு. யாராவது எனக்கா காரணம் யோசனை பண்ணிருக்கீங்களா? இல்லை எந்த ஆன்மீக குருமார்களாவது சொல்லியிருக்கிறாங்களா? கண்ணன் ஏன் அஷ்டமியில பிறந்தாரு, ராமர் ஏன் நவமியில பிறந்தாரு? தெரியுமா உங்களுக்கு? யாராவது சொல்லியிருக்காங்களா? கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு விளக்கேற்று, அவ்வளவுதான். கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு விளக்கேற்று. இதை தவிர வேற எதுவுமே தெரியாது அவங்களுக்கு. அவங்களுக்கும் தெரியாது, அவங்களுக்கு முன்னோர்களுக்கும் தெரியாது. கர்மாந்தியம் தான் எல்லாம் சொல்லி கொடுக்கும், தெரிஞ்சுக்கோங்க. அதாவது ராமர் பிறந்ததும் கிருஷ்ணர் பிறந்ததும் தர்மத்தை நிலைநாட்ட. நீங்க படிச்சிருக்கீங்க. எப்போதெல்லாம் உலகத்துல அநியாயம் அக்கிரமம் அதிகமாகுதோ, எப்பெல்லாம் அநியாயங்கள் அதிகமாகுதோ, அப்பெல்லாம் நான் பிறவி எடுத்து நான் அவதாரம் எடுத்து வருவேன்னு சொல்லிட்டு கடவுள் சொல்றாரு இல்லையா? பகவத்கீதையும் சொல்லுவாரு, மற்ற இடத்துலையும் வருது. அந்த எப்பெல்லாம் உலகத்துல தவறுகள் நடக்குதோ, அநியாயம் நடக்குதோ, அப்பெல்லாம் நான் அவதாரம் எடுத்து நான் கதை காப்பேன்னு சொல்லி சொல்றாரு. பகவத்கீதையில இந்த கோட் வரும், ஸ்லோகம் வரும். அந்த மாதிரி எடுக்கிறது தான் அவதாரங்கள். 10 அவதாரங்கள். 9 அவதாரம் எடுத்துட்டாரு, இன்னும் 10வது அவதாரம் கல்கி அவதாரம் எடுக்கல. ஆனா நான் கல்கி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. நான் கல்கி அவதாரம் இல்லை. கல்கி அவதாரம் கடைசியா வரும். அது கல்கி அவதாரத்தோட முடிஞ்சிடும் மேட்ரு. நான் சொல்றேன், இன்னும் 4 லட்சம் வருஷம் இன்னுமே இருக்குன்னு நான் சொல்றேன். 4 லட்சம் வருஷம் இன்னும் பூமி இருக்கு. இன்னமும் நிறைய அட்வான்ஸ்மெண்ட் எல்லாம் நிறைய வரணும், இன்னும் நிறைய இருக்கு. அப்ப இப்பெல்லாம் கல்கி வரமாட்டாரு. கல்கி வர்றதுக்கு இன்னும் டைம் இருக்கு. ஆனா இப்போ கல்கி அவதாரம் சொல்லிட்டு இருக்காங்க. பட் அது அப்படி இல்லை, தவறு, தெரியாம சொல்லிட்டு இருக்காங்க. கல்கி அவதாரம் வரும்போது டோட்டலா இந்த பிரளயம் டோட்டலாவே இந்த தசாவதாரம் சினிமால உலகம் மளிகை பிரளயம் மளிகை மாதிரி காட்டுவாங்க பாருங்க. தசாவதாரம் அந்த படத்துல காட்டுவாங்க பாருங்க, அதே மாதிரி இருக்கும். இன்னும் கொஞ்சம் டெரிபிளா இருக்கும் அப்ப. சரியா? அப்போ அந்த அவதாரம் வரும்போது இறப்பாங்க. அந்த அவதாரம் வரதுக்கு முன்னாடி மற்ற 9 அவதாரம் எடுத்திருக்காங்க. அந்த 9 அவதாரத்துல ராம அவதாரமும் கிருஷ்ண அவதாரமும் தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக, அதர்மத்தை அடிப்பதற்காக வந்தவன். அந்த தர்மத்தை நிலைநாட்டி அதர்மத்தை அடிக்கிறதுக்காக வந்ததுனால தான் கிருஷ்ணனும் சரி ராமரும் சரி அந்த திதியில பிறந்தாங்க. ஏன்னா 2 திதியுமே நெகட்டிவ் அழிக்கக்கூடிய திதிகள். அஷ்டமியும் நவமியும் அநியாயத்தை அழிக்கக்கூடிய திதிகள். அஷ்டமியிலையும் நவமியும் 2 திதிகளுக்கு ஒரு திதிக்கு ஒரு குணம் இருக்கு, ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. அல்ல அஷ்டமி திதியும் நவமி திதியும் அநியாயத்தை தடுக்கக்கூடியவை, அநியாயத்தை அழிக்கக்கூடியவை. அதனால தான் கிருஷ்ணர் அஷ்டமியில பிறக்கிறாரு. அதை சிம்பாலிக்கா காட்டுறாரு. நான் தர்மத்தை காப்பாற்ற ஒரு பக்கட்டும் அதர்மத்தை அடிக்கிறதுக்காக நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதர்மத்தை அடிக்க வர்றார். அதனாலதான் அவர் அஷ்டமியில பிறக்கிறார். ராமரும் அப்படிதான். அவரும் ஒரு நியாயத்தை தர்மத்தை நிலைநாட்டி அநியாயத்தை அடிக்கிறதுக்கு தான் வர்றாரு. அதனால அவர் நவமியில பிறக்கிறார். இதுதான் உண்மை, இதுதான் ஃபேக்ட். இது நான் ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கேன். நிறைய பேர் தெரியலன்னு நினைக்கிறேன். அதனால இப்போ இந்த சான்ஸ் சொன்னாலும் அதையும் சொன்ன தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் உண்மை. இது எந்த சமய குருமார்கள்கிட்ட போய் கேளுங்க, எந்த ஆன்மீக பிரிவுகளுக்கு கேளுங்க, ஆன்மீக தளர்த்தலான்ற கட்சிகள் கிட்ட கேளுங்க, யாருக்குமே தெரியாது. இதுதான் மேட்ரு. கர்மாந்திகளை என்ன விஷயம்னா, யாரும் சொல்லாத விஷயங்களை, இதுவரை தெரிந்து கொள்ளாத விஷயங்களை, தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட விஷயங்களை தெளிவாக உங்களுக்கு புரிய வச்சு உங்களுக்கு ஞானத்தை கொடுத்து உங்க மேல கொண்டு போய் நல்ல வாழ்க்கையை வாழ வைக்கிறது தான் கர்மாந்திகளுடைய நோக்கம். புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா?
இன்னொரு கோட் ஒன்று அமைச்சிருக்காங்க. த யூனிவர்ஸ் இஸ் நாட் பனிஷிங் யூ, இட் இஸ் டீச்சிங் யூ. View challenges as opportunities for growth. Each obstacle you overcome makes you wiser and stronger. இதுலேயும் ஒரு சின்ன கரெக்ஷன். த யூனிவர்ஸ் இஸ் நாட் பனிஷிங் யூ. உண்மைதான், பிரபஞ்சம் வந்து உங்களை தண்டிக்கிறது கிடையாது. இந்த பிரபஞ்சம் இடத்துல காட்னு போட்டுருக்காங்க, த அல்மைட்டி காட். கடவுள் வந்து உங்களை தண்டிக்கிறதுலாம் கிடையாது. நீங்கள் நினச்சிக்கிறீங்க தண்டிக்கிறீங்கன்னு நினச்சிக்கிறீங்க, அப்படி இல்லை. கடவுள் தண்டிக்கிறது இல்லை. இட் இஸ் டீச்சிங் யூ, உங்களுக்கு கற்றுக் கொடுக்குது. கற்றுக்க வேண்டிய பாடத்தை கற்றுக் கொடுக்குது. கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் நாம் கற்றுக்கொள்ளவில்லை, கற்றுக் கொடுக்குது. இட் இஸ் டீச்சிங் யூ. வியூ சேலஞ்சஸ் ஆஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் growth. சேலஞ்சஸை வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸாக எடுத்துக்கங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே. ஈச் அப்டக்கிள் யூ ஓவர் கம் மேக்ஸ் யூ வைசர் அண்ட் ஸ்ட்ராங்கர். ஈச் அப்டக்கிள் யூ ஓவர் கம் மேக்ஸ் யூ வைசர் அண்ட் ஸ்ட்ராங்கர். இந்த வைசர் அண்ட் ஸ்ட்ராங்கர் அப்படின்றத விட பொருத்தமானது என்னன்னா, நாம் என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணோம், அதுலேருந்து என்ன கரெக்ஷன் பண்ணி நம்ம சரியாக போகணுன்ற கர்மா பாடத்தை கற்றுக்கொள்ளணும். அந்த கர்மா லெசனை கற்றுக்கணும். டு லேர்ன் த கர்மிக் லெசன். அதுக்காக தான் அந்த அப்டக்கிள் வருது. ஒரு தடை வருது அப்படின்னா அந்த தடைக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கு. கல்யாண வயசாயிடுச்சு, கல்யாணம் ஆகலை மாப்பிளைக்கு. கல்யாண வயசாச்சு, கல்யாணம் ஆகலை பொண்ணுக்கு. நான் எவ்வளவோ ட்ரை பண்ணி எனக்கு நல்ல வேலை கிடைக்கல. நான் எவ்வளவோ ட்ரை பண்ணி எனக்கு பிஸ்னஸில் லாஸே போயிட்டுருக்கு, ப்ராஃபிட்டில் வரமாட்டேங்குது. நான் எவ்வளவோ பண்ணிட்டு இருக்கேன், ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் சரியில்லை. எவ்வளோ விட்டு கொடுத்து போனேன், அப்பையும் ஹஸ்பண்ட் மேலே ஒய்ஃப் குறை சொல்கிறாங்க, ஒய்ஃப் மேலே ஹஸ்பண்ட் குறை சொல்கிறாங்க. நான் எவ்வளவோ பண்ணிட்டு இருக்கேன், ஃபேமிலிக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் சரியில்லை. இப்படி ஏதாவது முன்னுக்கு போகிறதுக்கு ஒரு அப்டக்கிள் வரும். அப்டக்கிள் இருக்கு. நீங்கள் நினைச்சது நடக்க மாட்டேங்குது, நீங்கள் நினைக்காது நடக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ பிளான் பண்ணுறீங்களோ அது நடக்க மாட்டேங்குது. நீங்கள் நினைக்காது நடக்குது. நீங்கள் லைஃப்பில் உங்களுடைய பாஸ்ட் லைஃப் ஹிஸ்ட்ரி கொஞ்சம் அமைதியாக திங்க் பண்ணி பாருங்க. நீங்கள் நினைச்சது நடந்திருக்கா, நீங்கள் நினைக்காது நடந்திருக்கா? கொஞ்சம் அப்படியே பின்னால் திருப்பி பாருங்க. பொறுமையாக அமைதியாக திங்க் பண்ணி பாருங்க. லைஃப்பில் நீங்கள் நினைச்சதெல்லாம் நடந்திருக்கா, சாதிச்சிருக்கீங்களா? லைஃப்பில் நடக்காதெல்லாம் நடந்திருக்கா பார்த்தீங்கன்னா, நீங்கள் லைஃப்பில் என்ன நடக்கக்கூடாதுன்னு நினச்சிங்களோ, என்ன வேணான்னு நினச்சிங்களோ, எதை பற்றி நீங்கள் நினைக்கலையோ அதெல்லாம் தான் நிறைய நடந்திருக்கும். 90% அதான் நடந்திருக்கும். ஒரு 10% நீங்கள் நினச்சி நடந்திருக்கும். 10% நீங்கள் நடந்தது வந்து நீங்கள் நினச்ச மாதிரி நடந்திருக்கும். 90% எல்லாமே இதுக்கு ஆப்போசிட்டாக தான் இருக்கும். நீங்கள் நினச்ச நடந்திருக்காது, அது விதமாக போயிருக்கும். இல்லை நீங்கள் நினச்சது ஒன்றா இருக்கும், நடந்தது ஒன்றா இருக்கும். இல்லை நீங்கள் நினச்சதில் பாதி நடந்திருக்கும், பாதி நடந்திருக்காது, பார்ஷியலாக நடந்திருக்கும். ஏன் அப்படின்னா உங்களுடைய பேட் கர்மா அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் நினச்ச மாதிரி பண்ணிங்கன்னா குட் கர்மா வேலை செய்யுதுன்னு அர்த்தம். ஸோ இந்த கர்மா தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக கொண்டு வருது. அந்த கர்மா நாம் என்ன கொண்டு வந்துருக்கிறோமோ அந்த கர்மா, பேட் கர்மாவை கடிச்சு குட் கர்மாவை கரெக்ட் பண்ணுறது தான் இந்த பிறவிக்கே வரும். பர்பஸ் ஆஃப் லைஃபே டு பேலன்ஸ் அவர் கர்மாஸ். The purpose of our life is entirely to destroy our past life karmas and to create good karmas. பழைய கர்மாவை அடிக்கிறதுக்கும் புது நல்ல கர்மா உருவாக்க தான் பூமிக்கே வரும். ஆனால் வந்த வேலையை விட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கோம். அதனால தான் திருப்பி மறுபறுப்புன்னு எடுத்துகிட்டு இருக்கிறோம். ஸோ இதோட அடிஷ்னலாக சேர்த்துக்க வேண்டிய விஷயம். அதுக்காக இந்த கோட்டை வந்து சொன்னேன். இந்த கோட்டை வந்து யாரோ போட்டிருக்காங்க, ரைட், ஓகே. பட் 100% இல்லைன்னா கூட கொஞ்சம் பார்ஷியலாக குறைகள் இருக்கும்போது அந்த குறையை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக இந்த விளக்கங்கள் நாம் சொல்ல வேண்டியதாக இருக்கு. அனைவரையும் மகிழ்விக்க முயற்சிக்காதீர்கள், இங்கு கடவுளுடன் கூட கோபமாக இருப்பவர்கள் பலரும் உள்ளனர். ரைட், ஓகே. கடவுள்கிட்ட கோச்சிக்கிட்டு ஒன்றும் ஆக போகிறது ஒன்றும் இல்லை, நமக்கு தான் நஷ்டம். நபிக்கு சொல்லியிருக்காருன்னு ஒரு கோட் கொடுத்துருக்காங்க. கால் இடறி காயமடைவது அல்லது முள் தைப்பது உட்பட ஒரு முஸ்லிமுக்கு ஏற்படும் ஒவ்வொரு துன்பமும் அவருக்கு பாவ பரிகாரமாகவே அமையும். நபிகள் சொன்னார்னா கடவுளே சொன்ன மாதிரி தான். அல்லாஹ் சொன்னதை அவர் சொல்றாரு, அவ்வளோதான். தனியாக ஒன்றும் சொல்ல. அவர் சொல்றாரு, இவர் வாய் அசைக்குது. இவர் வந்து சொல்றாரு, கரெக்டு தான், கடவுளே சொன்ன மாதிரி தான். கால் இடறி காயமடைவது அல்லது முள் தைப்பது உட்பட ஒரு முஸ்லிமுக்கு ஏற்படும் ஒவ்வொரு துன்பமும் அவருக்கு பாவ பரிகாரமாகவே அமையும். கரெக்டு. இங்கே முஸ்லீம்ன்றதை எடுத்துடணும். முஸ்லீம்ன்ற எல்லாருமே, உலக மக்கள் எல்லாருக்குமே பொருந்தும். முஸ்லீம்கள் மட்டும் கிடையாது, எல்லாருக்குமே பொருந்தும். நம்ம லைஃப்பில் வர எல்லா பிரச்சனைகளும் எல்லா கஷ்டங்களுமே வந்து
நாம் ஏதோ தப்பு பண்ணியிருக்கோம், அந்த தப்புக்கு உண்டான பரிகாரம் தான். நமக்கு ஒரு பிரச்சனை வந்து கஷ்டம் வந்து நம்ம ஏதோ தப்பு பண்ணிக்கணும்னு அர்த்தம். அதை பார்த்து சரி பண்ணணும், அதுதான் வேலை. அதை மறைமுகமா நபிகள் நாயகம் சொல்லியிருக்காரு. நாட் ஒன்லி ஃபார் முஸ்லிம்ஸ், இந்த பூமியில பிறந்த எல்லா மனிதர்களுக்குமே பொருந்தும். இன்னொரு ஆர்டிகல் போட்டிருக்காங்க, forgiving is freedom, தாஜின்னு போட்டிருக்காங்க. A journal of health psychology study of 148 people found that in those with a forgiving nature, the link between stress and illness nearly disappeared. இதுதான் நம்ம அடிக்கடி சொல்றோம். This is what the Jain festival of Paryushan has emphasized for centuries. It is observed for 8 days, reminding us that forgiveness is a way to release the burdens that weigh on the heart. We come closer to our true nature through restraint, reflection, and prayer. Oh, பெரிய மேட்டர்ப்பா. Unless we forgive, heart lingers and impressions carry forward. Most of us heart we feel begins with misunderstandings. But when emotional residue is cleared, even if the mind recalls, we have risen above it. A forgiving heart is free. A grateful heart is content, whereas a vengeful heart is restless. Correct. Meditation, cleaning, and prayer support this inner change. With regular practice, the heart becomes simple and pure, filled with humility and sincerity. A heart soaked in gratitude towards God, God's சாதாரண மனிதர்கள்கிட்ட கூட, no longer needs to forgive, for it holds no grudges. In such a heart, there is no pride to be wounded. Mahavir taught that forgiveness is the highest virtue and the path to liberation. Paryushan allows us to walk that same path in our lives. Forgiveness frees us, but love unites us. It lets the heart become a channel of peace for the world. அருமையான விஷயம். திருப்பி இன்னொரு டைம் சொல்கிறேன். டாக்டர் டைம் வேஸ்ட் பண்ணுறாருன்னு நினைக்காதீங்க. நல்ல சப்ஜெக்ட் இது நல்ல சப்ஜெக்ட். கொஞ்சம் விளக்கம் சொல்கிறேன். இன்னும் டாக்டர் போர் அடிக்காருன்னு நினைக்காதீங்க. அதாவது இது ஒரு ஜெயினிசம் தான் சொல்லியிருக்காங்க ரைட்டு. ஆனால் அவங்களே இதை ஃபாலோ பண்ணாங்கன்னா இல்லை. எல்லாம் ஊருக்கு உபதேசம், எனக்கு மட்டும் இல்லை. ஊருக்கு தான் உபதேசம், எனக்கு மட்டும் இல்லை. எல்லாருமே அப்படிதான், இவங்க மட்டும் இல்லை, எல்லாருமே அப்படிதான். பட் அதை நம்ம லைஃப்ல ஃபாலோ பண்ணணும். இப்போ இதில் என்ன சொல்ல வராங்க, சுற்றி முற்றி பார்த்து ஃபைனல் ஒரு தொகுப்பு என்ன அப்படின்னா, மன்னிக்கணும் அப்படின்றாங்க. மன்னிக்கணும். அந்த மன்னிப்பு கேட்கறதும் மன்னிப்பு கொடுக்கறதும் நமக்கு மன அமைதி, நிம்மதி, சந்தோஷத்தை எல்லாம் கொடுக்குது அப்படின்னு. இது ஒட்டுமொத்த கருத்தாக்கம் என்ன அப்படின்னா, சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, ஃபர்கிவிங் இஸ் ஃப்ரீடம். நாம் மன்னிப்பு கேட்டு மன்னிப்பு கொடுக்கும்பொழுது நம்முடைய கஷ்டங்கள் எல்லாம் போயிடும், நம்ம துன்பங்கள் எல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்ல வராங்க. இதுதான் கருத்து. இந்த மன்னிப்பு கேட்டு மன்னிப்பு கொடுக்கறதுன்றது சாதாரணமான விஷயம் இல்லை, சாதாரணமான விஷயம் கிடையாது. ஆனால் அந்த மன்னிப்பு கேட்டு மன்னிப்பு கொடுத்தீங்கன்னா எல்லா நோய்களும் போயிடும் அப்படின்னு இது ஆத்தென்டிக்காக சொல்லியிருக்காங்க. இது உண்மைதான். இது 100% உண்மை. இதில் ஒரே 1% கூட தப்புன்னு சொல்ல முடியாது. ஒரே 1% தப்புன்னு சொல்ல முடியாது. இது கரெக்டு தான். 100% தப்பே கிடையாது. மன்னிப்பு கேட்கணும், மன்னிப்பு கொடுக்கணும். நான் என்ன தப்பு பண்ணேன், நான் மன்னிக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னால் சரி, கஷ்டப்படு, ரைட்னு விட்டுருவாங்க. இப்போ மன்னிப்பு கூட கேட்டுருவாங்க, ஆனால் மன்னிப்பு கொடுக்க மாட்டாங்க. அது சொல்லிக்கலாம், நாமளும் உட்காரலாம், நீங்களும் கேட்கலாம், ரைட், ஓகே. ஆனால் அந்த ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் மன்னிப்பு நம்மளால கேட்கறதுக்கு மனசு வராது. சரி, ஓகே, ஏதோ போனா போய்ப்போது அப்படி கேட்கறனா கூட மன்னிப்பு கொடுக்க முடியாது. மன்னிப்பு கொடுக்க மாட்டோம். இதுதான் நிறைய பேருக்கு ப்ராக்டிக்கல் தான். பட் நம்ம மன்னிப்பு என்னைக்கு நம்ம மன்னிப்பு கேட்டு மன்னிப்பு கொடுக்காத வரைக்கும் பிறகு தோறும் தொடர்ந்தே இருக்கும், எடுத்துக்கிட்டே இருக்கும். அப்போ ஏன் மன்னிப்பு கேட்கணும், மன்னிப்பு கொடுக்கணும்? நம்ம நல்லா இருக்கணுன்றதுக்காக கொடுக்கணும். மற்றவங்கள கூட விட்டுருங்க, மற்றதை அடுத்த சப்ஜெக்ட் விட்டுடுங்க. நம்ம நல்லா இருக்கணும், நம்ம ஹாப்பியாக இருக்கணும், நம்ம சந்தோஷமா இருக்கணுன்றதுக்காக மன்னிப்பு கேட்கணும், மன்னிப்பு கொடுக்கணும். ஸோ மனிதன் உடல், மனம், ஆத்மா என்ற 3 விஷயத்துல ஆனவன் உங்களுக்கு தெரியும். மனிதன் உடல், மனம், ஆத்மா என்ற 3 விஷயத்துல ஆனவன் தெரியும். உடல் எல்லாருக்கும் ஒண்ணுதான்.
உடல் ஒண்ணே ஒன்று தான். மனம் வந்து மெய்ஞானத்தின்படி பல பிரிவுகள் இருக்கு. மனத்துல வந்து மெய்ஞானத்தின்படி பல பிரிவுகள் இருக்கு. அது போட்டு இப்ப நான் உங்களை குழப்ப வேண்டாம். ஏற்கனவே நிறைய பேர் குழம்பிட்டு இருக்கிறீங்க. ஆனால் இப்ப வேண்டாம், அது பின்னாடி பார்த்துக்கலாம். சயின்ஸ் சொல்றதை மட்டும் எடுத்துப்போம். விஞ்ஞானம் சொல்றது மட்டும். விஞ்ஞானம் என்ன சொல்லுது? மனதை ரெண்டா பிரிக்குது. வெளி மனம், உள் மனம் பிரிக்குது. வெளி மனம், உள் மனம். அது வெளி மனம், ஆழ் மனம். கான்சியஸ் மைண்ட், சப்கான்சியஸ் மைண்ட் சொல்லி ரெண்டா பிரிக்குது. இந்த கான்சியஸ் மைண்டு அப்படியே டெவலப் ஆகி அதுக்குள்ள போடப்படுற எண்ணங்கள், அந்த தாட் ஃபார்ம்ஸ் வந்து பின்னாடி சப்கான்சியஸ் மைண்ட்ல போகுது அப்படின்னு சொல்றோம். மெய்ஞானத்தை பத்தி நான் பேசல, அது இன்னும் சப்டிவிஷன் நிறைய இருக்கு. விஞ்ஞானத்தை பத்தி பேசணும், அது ரெண்டா பிரிக்குது. கான்சியஸ் மைண்ட், சப்கான்சியஸ் மைண்ட். வெளி மனம், உள் மனம். வெளி மனம், ஆழ் மனம் ரெண்டா பிரிக்குது. அப்ப வெளி மனத்துல எல்லாரும் நமக்கு ரெக்கார்ட் ஆகுதோ அது உள் மனத்துல பதியுது. அந்த உள்மனத்துல பதியும் பொழுது அது நடைமுறையில எக்ஸிக்யூட் ஆகுது. அது நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி. அதான் நம்ம அடிக்கடி சொல்லுவோம், கண்ட கண்ட சினிமாவெல்லாம் பார்க்காதீங்க, சீரியல்லாம் பார்க்காதீங்க. அதை நீங்க பார்க்க என்ன நினைப்பீங்க? உங்களையும் அறியாம அந்த தாட் ஃபார்ம் வந்து கான்சியஸ்ல போகும். அந்த கான்சியஸ் வந்து சப்கான்சியஸ்க்கு போகும். நான் பிஹெச்டி பண்ணும்போது கிட்டத்தட்ட 203 பேரை ரீசர்ச் பண்ணியிருக்கேன் நான். அவங்க வந்து கான்சியஸா இருப்பாங்க. ஓ, இதெல்லாம் கெட்டதெல்லாம் சொல்றாங்க, அதெல்லாம் உங்களுக்கு சும்மா பார்ப்போம், அவ்வளோ பொழுது போகணும் இல்லை, பொழுது போகணும் அதுக்காக பார்ப்போம்னு சொல்லி பார்ப்பாங்க. அது அப்படியே கான்சியஸ் மைண்ட்ல போகும். கான்சியஸ் மைண்ட் அப்படியே போயிட்டு அது அப்படியே சப்கான்சியஸ் மைண்ட்ல உள்ள போகும். சப்கான்சியஸ் மைண்ட் உள்ள போயிட்டு அதுக்குண்டான நிகழ்வுகள் நீங்க விரும்பலைனாலும், நீங்க நினைக்கலைன்னாலும், நீங்க அதை விரும்பல எந்த காரணத்துக்கு கொண்டு அதை பத்தி நினைச்சு கூட பார்க்கலனாலும், உங்களையும் அறியாம நீங்க தாட்பாம் உள்ள போட்டீங்க இல்லையா, அதே நிகழ்வு உங்க லைஃப்ல நடக்கும். இதை நான் ஏற்கனவே பல வீடியோலையும் சொல்லியிருக்கேன், பல வகுப்புலையும் சொல்லியிருக்கேன். யாரெல்லாம் தொடர்ந்து சீரியல் பார்க்குறாங்களோ அதை கரெக்டாக எழுதி வச்சுக்கோங்க. அந்த சீரியலில் வர்ற நெகட்டிவான விஷயங்கள் உங்க வீட்டில் சத்தியமாக நடக்கும். யாருமே எஸ்கேப் ஆக முடியாது. யாருமே எஸ்கேப் ஆக முடியாது. நான் எவ்வளோ மைண்டு கண்டிஷனாக வச்சிருக்கேன் சார், அதை நான் அலோவ் பண்ணவே மாட்டேன் சார். கான்சியஸ் மைண்ட்லேயே வச்சிருக்கேன், சப்கான்சியஸ் மைண்டுக்கு உள்ள அலோவ் பண்ண மாட்டேன் சார். என்கிட்ட நிறைய வசனமெல்லாம் பேசியிருக்காங்க. சொல்லும்போது டைலாக்லாம் சொல்லுவாங்க, சார் நான் வந்து கான்சியஸோடு வச்சுக்குவேன் சார், சப்கான்சியஸ்க்கு உள்ள விட மாட்டேன் சார். அப்படியே பார்த்தா அப்படியே அமுச்சுடுவேன் சார், உள்ளெல்லாம் விட மாட்டேன் சார். அப்புறம் அவரே ஒரு காலத்தில் கவுன்சிலிங் கேட்டு அப்பாயின்மெண்ட்டுக்கு வருவார். சார் இப்படி ஆகி போச்சு சார், என்ன சார் பண்ணலாம்? பிகாஸ் அவரையும் அறியாம அந்த கான்சியஸ் இருந்து சப்கான்சியஸ் உள்ள போயிடும். அந்த சப்கான்சியஸ் நடக்கிற அந்த இன்சிடென்ட் கண்டிப்பாக உங்க லைஃப்ல நடக்கும். போலீஸு, கோர்ட்டு, கேஸுன்னு போற மாதிரி வரும். அதில் வர்ற தவறான விஷயங்களும் உங்க லைஃப்ல நடக்கும். அதில் வர்ற ஏமாற்று, பொய், ஃப்ராடு, பித்தலாட்டம், மற்ற செக்ஸ் ரீதியான தவறான வழிகாட்டுதல், தேவையில்லாத லவ், முறை சாராத லவ், தவறான உறவுகள், இது எல்லாமே நம்ம ஃபேமிலியில் நடக்க ஆரம்பிக்கும். சத்தியமா நடக்கும். அதான் சப்கான்சியஸ் மைண்ட்ல அது வேண்டாம், அது உள்ள அனுப்பாதீங்க, பார்க்காதீங்க சொல்ற காரணமா தான். சோகமான பாட்டை கூட கேட்காதீங்க. சிவாஜியின் சோகமான பாடல்கள் போடுறாங்க. அப்பெல்லாம் புக்கு விற்பாங்க, இப்பெல்லாம் யூடியூப்ல போடுறாங்க சிவாஜியின் சோகமான பாடல்கள். அந்த சோகமான பாடலாம் கேட்காதீங்க. அவர் ஏதோ காசு வாங்கினாரு, நடிச்சுட்டு போயிட்டாரு. அவர் பணம், அவர் நடிக்கிறாரு, பணம் வாங்கிட்டு போயிடுறாரு. நீங்க அப்படி இல்லை. அதை வாங்கி ஆஹா சிவாஜி கணேசன் சோக பாடல்கள் நைட் 9 மணிலேருந்து 12 வரைக்கும் கேட்டு அந்த சோக பாட்டை நீங்க ரசிச்சு கேட்க அது உங்க சப்கான்ஷியஸ் மைண்ட்ல போகும். அந்த சோகம் உங்க லைஃப்ல நடக்கும். அந்த சோகம் உங்க லைஃப்ல நடக்கும். ஆனா இந்த சோகம் ஒரு விஷயம் மைண்ட்ல வச்சுக்கோங்களேன், எது உங்களுக்கு வேணுமோ அதில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. எது உங்களுக்கு வேணாமோ அதை காதிலே போட்டுக்காதீங்க. சிம்பிள் ஃபார்முலா, இதை விட ஒன்றும் சிம்பிளாகவே சொல்ல முடியாது. நீங்கள் லைஃப்பில் நீங்கள் எது வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்த மட்டும் காதில் போடுங்க. இந்த 3 குரங்குங்க இருக்கு இல்லையா, நல்லதை 3 கண்ணு மூடிட்டு வாய் மூட்டு பார்க்காது இருக்கு இல்லையா, கெட்டதை பார்க்கக்கூடாது, கெட்டதை பேசக்கூடாது, கெட்டதை கேட்கக்கூடாது மாதிரி 3 குரங்களுக்கு அதை நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா. அதே மாதிரி நல்ல விஷயங்களை மட்டும் கேட்கணும், நல்லதை மட்டும் பார்க்கணும், நல்லதை மட்டும் பேசணும். அதை மட்டும் வச்சுக்கோங்க. உங்களுக்கு லைஃப்ல எது வேணுமோ அதை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. எது வேணாமோ அதை பார்க்காதீங்க. எது தேவையில்லையோ, எது வேண்டாமோ, எது உங்களுக்கு வேணாம் நீங்க நினைக்கிறீங்களோ அதுக்கு எனர்ஜி கொடுக்காதீங்க. ஆனா பெரும்பாலும் இன்னைக்கு மக்கள் என்ன பண்ணுங்க, எது வேணாமோ அதுக்கு நிறைய எனர்ஜி கொடுக்குறாங்க, எது வேணுமோ அதுக்கு எனர்ஜி கொடுக்கறது இல்லை. ஸோ சப்கான்சியஸ் மைண்ட்ல இந்த பிரச்சனைகள்லாம் வருது. ஆனா சோக பாடல்கள் கூட கேட்காதீங்க. இரவு 10 மணிக்கு மேல் கேட்கக்கூடிய சிவாஜி பட பாடல்கள், சோக பாடல்கள் யூடியூப்ல போடுறாங்க. அப்பெல்லாம் புக்கு விற்பாங்க, சோக பாடல்களையும் வாங்கி காசு கொடுத்து வாங்கி பாட்டு பாடிட்டு இருப்பாங்க. சிவாஜி சோகமா பாட்டார் சார், அவர் பணம் வாங்கின்னு பாட்டு போயிட்டாரு.
நீங்க எதுக்கு பாட்டி அதை ரொம்ப விலைக்கு வாங்குறீங்க? ஸோ சோக பாடல்கள்லாம் கேட்காதீங்க. சோக பாடல்கள்லாம் வந்து அதுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணாதீங்க. எது சோகமோ வருத்தமோ அதை கான்சென்ட்ரேட் பண்ண கண்டுக்காதீங்க. காலையிலே போட்டுக்காதீங்க. அது உங்களையும் அறியாம மனசுக்குள்ள பதிஞ்சு அந்த நிகழ்வுகளை உங்க வாழ்க்கை நடக்க வைக்கும். அந்த நிகழ்வு உங்க வாழ்க்கை வரும் பொழுது இதனால தான் வந்து உங்களுக்கு தெரியாது. இதனால தான் வந்து தெரியும். ஆனா அனுபவித்தீங்க. அதை நாம கிளியர் வாயின்ஸ்ல பார்த்து உங்களுக்கு வேண்டாம்னு சொல்றோம். அதை நீங்க ஃபாலோ பண்ணா நீங்க கெட்டிக்காருங்க, புத்திசாலிங்க, படிக்க தெரிஞ்சவங்க. அவ்வளவுதான். ஃபாலோ பண்ணனா அது நான் சொல்ல வேண்டாம். சரியா? ஸோ அந்த மனம் சொல்றோம். அடுத்தது ஆத்மா வரும். உடல் ஒண்ணு, மனம் ரெண்டா பிரிச்சு சொல்லியிருக்கோம். ஆத்மா ஆத்மா ஒண்ணா ரெண்டா? ஆத்மா இருக்கிறதே நிறைய பேர் தெரியாது. ஆத்மான்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னு நிறைய பேர் தெரியாது. இறந்த பிறகுதான் ஆத்மா சாந்தி அடையட்டும்னுவாங்க. இறந்த பிறகுதான் ஆத்மா சாந்தி அடையட்டும். அப்ப அது வரைக்கும் இந்த ஆத்மா எங்க இருக்குன்னு தெரியல. அந்த ஆத்மா சாந்தி அடையாம கிடக்குதுன்னு அப்பதான் தெரியுது. ஆத்மான்னு ஒண்ணு இருக்கு, ஆனா சாந்தி அடையல. சாந்தி அடையணும் ப்ரே பண்ணிக்கிறோம். சாந்தி அடையட்டும் சொல்லி ப்ரே பண்ணிக்கிறோம். ஸோ அந்த ஆத்மா வந்து ரெண்டு வகையாக இருக்கிறது. அதை ரெண்டா பிரிக்கிறோம் அப்படின்னா லோயர் ஆத்மா, ஹையர் ஆத்மான்னு சொல்லலாம். லோயர் ஆத்மா, ஹையர் ஆத்மா. அதை வந்து லோயர் சோல், ஹையர் சோல்னு சொல்லலாம். ஆத்மாவை ரெண்டா பிரிக்கலாம். இந்த ரெண்டு ஆத்மா எங்க இருக்கு? நம்ம கூட தான் இருக்கு. லோயர் ஆத்மா இருக்கு, அதுக்குள்ள ஹையர் ஆத்மா ஒழிஞ்சிட்டு இருக்கு. நம்ம ஆத்மா எங்க இருக்கு? நம்ம உடம்புல தான் இருக்கு. இங்க நம்ம கூட தான் இருக்கு. நம்ம இறக்கும்போது நம்ம விட்டு வெளியே போகும். உயிரோட அது வெளியே போகும். உயிரோட அது பண்ணிக்குது. உயிரே தான் அது. உயிர் வேற, அது வேற இல்லை. ஆத்மா தான் உயிர், உயிர் தான் ஆன்மா. ஸோ அது பிரியும் போது அதுல ரெண்டு இருக்கு. லோயர் ஆத்மா, ஹையர் ஆத்மா. உயர் ஆத்மான்னு சொல்லலாம். ஐ சோல், ஹையர் சோல், லோயர் சோல். லோயர் சோல், ஹையர் சோல். இந்த லோயர் சோல் இருக்கு. அந்த லோயர் சோலுக்குள்ள ஹையர் சோல் இருக்கு. இப்ப நீங்க மன்னிப்பு கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். மன்னிப்பு கேட்குறீங்க, மன்னிப்பு கொடுக்குறீங்க. லோயர் சோல் வந்து அக்செப்ட் பண்ணிக்காது. லோயர் சோல், அவன் என்ன பண்ணான்னு தெரியுமா? அவன் என்ன அயோத்தனம் தெரியுமா? என்னெல்லாம் ஃப்ராடு பண்ணான்னு தெரியுமா? எங்க மனசு எப்படி கஷ்டப்பட்டிருக்கும் தெரியுமா? டாக்டர் இருக்காரு, அவருக்கு என்ன போய் தெரியும்? அவர் மெட்ராஸ்ல உட்காந்து சொல்லிட்டு இருக்கிறாரு. எங்களுக்கு தான் தெரியும் அந்த வலி வேதனை. நான் போய் மறக்க முடியுமா, மன்னிக்க முடியுமான்னு நீங்க சொல்லுவீங்க. லோயர் ஆத்மா மன்னிக்காது. பழி வாங்கணும்னு துடிக்கும், மன்னிக்காது. மன்னிப்பு கேட்காது, மன்னிப்பு கொடுக்காது. நான் என்ன அப்படின்னு நிற்கும் லோயர் ஆத்மா. பட் ஹையர் ஆத்மா, ஹையர் சோல், அது மன்னிச்சிடும். அது மன்னிச்சிடும். அதை பத்தி கூட ஒரு கேள்வி இருக்குன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு கேள்வி இருக்கு. அதை பத்தி சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்றேன். இந்த ஆத்மா பத்தி ஒரு கேள்வி இருக்கு. மன்னிக்கலைன்னா என்ன பண்ணுவாங்க? நான் மன்னிப்பு கேட்கிறேன், அவங்க மன்னிக்க மாட்டேன்றாங்க. அப்ப நான் என்ன பண்றது? யாரோ ஒரு சகோதரி கேள்வி கேட்டிருந்தேன். வனிதா மேடமா? நான் வந்து மன்னிப்பு கேட்கிறேன், மனசார மன்னிப்பு கேட்கிறேன், அவங்க என்ன மன்னிக்க மாட்டாங்க. நான் என்ன பண்றது? அதை வந்து இங்க கல்குலேட் பண்றேன். நீங்க மன்னிப்பு கேட்குறீங்க, மனசார நீங்க கேட்குறீங்க. எங்க இருந்து கேட்கணும்? ஹையர் ஆத்மா, ஹையர் சோர்ல இருந்து கேட்கணும். லோயர் சோர்ல இருந்து கேட்க மாட்டாங்க. லோயர் சோர்ல இருந்து அந்த பக்கத்தை கேட்க மாட்டாங்க. இவங்க ஹையர் சோருக்கு போனாதான் மன்னிப்பு கேட்கிறாங்க. ஹையர் சோர்ல இருந்து அந்த பக்கம் இருந்து தான் மன்னிப்பே நம்ம கேட்க முடியும். அப்ப இவங்க கேட்கிறாங்க, ரைட், ஓகே. ஹையர் சோர்ல இருந்து இவங்க கேட்கிறாங்க. பட் மன்னிப்பு கொடுக்க வேண்டியவர் லோயர் சோர்லவே இருக்கிறார். மன்னிப்பு கொடுக்க வேண்டியவர் கொடுக்கல. அந்த அம்மாவுக்கு யார் மன்னிப்பு கொடுக்கணும் அவங்க கொடுக்கல. அப்ப இது என்ன ஆகுதுன்னு சொல்லி கேட்கிறாரு. அப்போ இவங்க ஹைல வந்து கேட்கிறாங்க, அவர் கொடுக்கல அப்படின்னு சொன்னா இவங்க கேட்க வேண்டியது இவங்களுடைய வேலை. இவங்க வேலை இவங்களால தான் முடியும். கேட்டுறாங்க, கொடுப்பதும் கொடுக்காதும் அதனுடைய இது. எப்படி எங்க தட்டுனா அவர் மன்னிச்சிடுவாரோ அங்க கரெக்டா தட்டுவார் கடவுள். கரெக்டா தட்டுவார். அதை நம்ம வேலை கிடையாது. அதுக்காக நான் மொழி பறிக்க மாட்டோம். ஐயோ, நான் மன்னிப்பு கேட்கறது நம்மளுடைய கடமை. அந்த மன்னிக்கிறதும் மன்னிக்காதும் அவங்களுடைய விருப்பம். அவங்க லோயர் ஆத்மா லெவல்ல இருந்தாங்கன்னா மன்னிக்க மாட்டாங்க. நான் போய் எதுக்கு ஒன்று மன்னிக்கணும்? லா எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. கான்ஸ்டியூஷன் என்ன லா இருக்கோ, பைலா செக்ஷன்லாம் எடுத்து பேசிட்டுப்பாங்க. நான் ஏன் மன்னிக்கணும், நான் ஏன் மன்னிக்கணும், நான் ஏன் மன்னிக்கணும். நான் அடிக்கடி சொல்லுவேன் பார்த்தீங்களா, எந்த பிறவியில எந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் எந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை நல்லா மைண்டை திரும்பி பதிச்சுக்கோங்க. எந்த பிறவியில எந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் எந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்குனா காலில் விழுந்து கதறி மன்னிப்பு கேட்போம்னா பண்ண வச்சிருவார், வச்சு செய்வார் கடவுள். அரசன் அன்று கொள்ளும், தெய்வம் நின்று கொள்ளும். அவ்வளவுதான். அரசன் அன்று கொள்ளும், உடனே கொள்ளுவான். தெய்வம் நின்று கொள்ளும். கரெக்டா வச்சு செய்வார். எந்த பிறவியில எந்த காலகட்டத்துல எந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்கணும் அப்படி கதறுவான் மனுஷன். நான் முடியாத டைலாக் பேசணும்னா கதறுவான். ஐயா நான் மன்னிச்சிருமா தாயே, மன்னிச்சிரு மன்னிச்சிரு மன்னிச்சிரு, கதறுவான். கண்ணி விட்டு கதறுவான். அந்த மாதிரி கொண்டு விட்டுருவார். அதை நாமளா கௌரவமா அடி வாங்காத உதவாங்க பண்ணிட்டு போனால அதான் நம்ம திருப்பி திருப்பி கர்மாலஜிகளுங்க கூட சொல்றோம், மன்னிச்சிருங்க, மன்னிப்பு கொடுங்க, மன்னிச்சிருங்க, மன்னிப்பு கொடுங்க. இந்த மன்னிப்பு கேட்கறதும் மன்னிப்பு கொடுக்காததும் நீங்க இந்த லோயர் ஆத்மாவிலிருந்து ஹையர் ஆத்மாவுக்கு போகணும்.
ரெண்டுமே நம்ம கிட்ட தான் இருக்கு. பட் அது பெனட்ரேட் ஆகி போகணும். இந்த லோயர் ஆத்மா இருந்து ஹையர் ஆத்மாக்கு நிறைய பேர் போகாது, பிளாக் பண்ணும். அந்த பிளாக் பண்றதுனால தான் கிறிஸ்டலை வச்சு மன்னிப்பு கேளுங்கன்னு சொல்றது. சாதாரணமா கேட்கறதும் கிறிஸ்டலை வச்சு மன்னிப்பு கேட்கறதும் என்ன விஷயம்னா, சாதாரணமா கேட்கும்போது அந்த மன்னிப்பு உள்ள போகாது, ஹையர் ஆத்மாக்குள்ள போகாது, லோயர்லேயே நின்னுக்கும். இங்கேயே சுத்தி வரும். இந்த குண்டு சட்டிக்குள்ள குதிரை ஓட்டுறதுன்னு பார்த்தீங்களா, அங்கேயே சுத்தி வரும், அதுக்கே போகாது. பட் கிறிஸ்டல்ல ஃபோக்கஸ் பண்ணி கொடுக்கும் பொழுது அந்த அந்த பக்குவம் வரும். நமக்கும் மன்னிப்பு கேட்கலாம். ஓ, நாம நல்லா இருக்கணும் கேட்டு போவோம். யாரோ படைக்க, டாக்டர் இளங்க படைக்கவோ வேற யாரோ படைக்கவோ இல்லை, நாம படைக்க நாம நல்லா இருக்கணுக்காக தானே சொல்றாரு. நாம நல்லா இருக்கணுக்காக தானே சொல்றாங்க. நாம மன்னிப்பு கேட்டோம்னா யார் நல்லா இருப்பாங்க? சித்தர்களா, இறைவனா, டாக்டர் இளங்குவா? நம்ம தான் நல்லா இருப்போம் அப்படின்னு புரிய வச்சு அவங்கள மன்னிப்பு கேட்க வைக்கும். அப்போ அவங்க மன்னிக்கலனாலும் மன்னிப்பு கொடுக்க வைக்கும். ஸோ ரெண்டுமே அந்த கிறிஸ்டல் பண்ணும். அதனால தான் நீங்க மன்னிப்பு கேட்கும் பொழுது கிறிஸ்டலை வச்சுக்கிட்டு மன்னிப்பு கேளுங்க. அது பவர் இன்னும் அதிகமா இருக்கும். அது பெனட்ரேட் ஆகி லோயர் ஆத்மா ஹையர் ஆத்மாவில் பெனட்ரேட் ஆகி உங்களை கொண்டு போய் லிங்க் பண்ணி விட்டுரும். அப்போ ஹையர் ஆத்மா லெவல்ல நீங்க போய் கேட்கும் பொழுது நீங்களும் மன்னிப்பு அழகா அருமையா பர்ஃபெக்டா கேட்பீங்க, உணர்ந்து கேட்பீங்க. ஆப்போசிட்ல இருக்கிறவங்களும் அழகா அருமையா உணர்ந்து அது மன்னிச்சு கொடுத்துருவாங்க. மன்னிப்பு கேட்டு மன்னிப்பு கொடுக்கறதுனால அந்த கர்மா நியூட்ரலைஸ் ஆகிடும். கார்டு கட் பண்ண வேண்டியது இல்லை. கார்டு கட் பண்ணாலும் திருப்பி திருப்பி வரும். கார்டு கட் பண்ண தெரியல, அது பெர்மனண்டா ரிலீஃப் ஆகிடும். ஸோ அதுக்காக தான் அந்த மெடிடேஷன் பண்ணும்போது கையில் கிறிஸ்டல் வச்சுக்கோங்க. கிறிஸ்டலை வச்சுட்டு நீங்கள் மன்னிப்பு கேளுங்க, கிறிஸ்டல் வச்சு மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு சொல்ல காரணம் என்னன்னா, லோயர் ஆத்மாவிலிருந்து ஹையர் ஆத்மாவுக்கு, அந்த ஹையர் சோலுக்கு அதை பெனட்ரேட் பண்ணி கொண்டு போய் சீக்கிரம் சேர்க்கும். அதுக்காக தான் கிறிஸ்டல் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லுது. சரிங்களா? ஓகே. இந்த ஃபர்கிவ்னஸ் நல்ல கான்செப்ட், நல்லா மைண்டை வச்சுக்கோங்க. அதாவது 18 இறைக்கட்டளைகளையும் வாழ்க்கையில ஃபாலோ பண்ணும். 18 இறைக்கட்டளைகளையும் வாழ்க்கையில ஃபாலோ பண்ணும் கண்டிப்பா. அதான் வாழ்க்கையில எல்லாத்தையும் கரெக்டாக கொண்டு போயிடும். நீங்க எந்த கோயில் குளத்துக்கும் போக தேவையில்லை, உட்கார்ந்த இடத்துல நீங்க பண்ண முடியும். கடவுள் உங்களை தேடி வருவார். நல்லா அடிக்கடி சொல்லுங்க, காலிங் பெல் அடிப்பார். கழுத்து திறக்கனோட காலிங் பெல் விட்டு அடிச்சுட்டே இருப்பார். நீங்க கழுத்து திறக்க வரைக்கும் கடவுள் உங்களை தேடி வருவார். அந்த 18 இறைக்கட்டளை கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்க அவர் போய் தேடி போக தேவையில்லை. லீவு போட்டுட்டு காசு கடன் வாங்கிக்கணும் மலைக்கும் கோயிலுக்கும் அங்கேயும் போக தேவையில்ல. கடவுள் உங்களை தேடி வருவார். அவர் உங்களை தேடி வர மாதிரி நீங்க வச்சுக்கோங்க. சரியா? ஸோ அதுல மிக முக்கியமானது அப்படின்னு சொல்லி சொன்னா, மன்னிப்பு கேட்கறது, மன்னிப்பு கொடுக்கறது, சேரிட்டி பண்றது. இது மூணும் மிக மிக அடிப்படை. எல்லாத்த விட அடிப்படை கேட்கிறோம், மன்னிப்பு கொடுக்குறோம், அடுத்தது சேரிட்டி பண்ணும். இது மூணு அடிப்படை. இதுக்கு பிறகுதான் மற்ற எல்லாமே. இதை மூணு நீங்க கரெக்டா பண்ணீங்கன்னா எப்பேற்பட்ட நெகட்டிவ் கர்மாவும் இங்கேயே கிளியர் ஆயிடும். முடிஞ்ச வரைக்கும் இந்த பிறவிலே கிளியர் பண்ணிட்டு நாம பிறவியற்ற நிலைக்கு போகணும்னு ட்ரை பண்ணுங்க. நீங்க இப்பயே ஆரம்பிச்சா தான் அது எங்கேயாவது போய் நிற்கும். இந்த பிறகு நிற்குமா, இன்னும் பல பிறகுகள் தள்ளி நிற்குமான்றது அது உங்களுடைய பக்குவத்தை பொறுத்து. பட் நீங்க இப்பயே ட்ரை பண்ணி விதை போட்டு தண்ணி ஊற்ற ஆரம்பிங்க, தண்ணி பாய்ச்ச ஆரம்பிங்க. ஓகேவா? ஸோ மன்னிப்பு கேட்கணும், மன்னிப்பு கொடுக்கணும், ப்ளஸ் சேரிட்டி பண்ணணும். இது மூணும் இல்லாமல் நீங்கள் எந்த ஒரு கஷ்டத்தையும் தாண்டி வெளியே வர முடியாது. வாழ்க்கையில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இந்த பேசிக் இந்த மூணு, இது மூணு இல்லாமல் வேற எதுவுமே கிடையாது. இந்த மூணையும் தாண்டி அடுத்தடுத்த விஷயங்களுக்கு போகணும். நீங்கள் 18 இறை கட்டளைகளை ஃபாலோ பண்ணி பாருங்க, உங்கள் லைஃப் எப்படி மாறுது பாருங்க, உங்களுக்கே தெரியும். இப்படியெல்லாம் கூட மாறுமா, நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை, அப்படி மாறும். எஸ். இன்னொன்னு, இந்த ஓஷோ சொன்னாரு, சிரிக்க சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு நல்ல விஷயம் தான். அவர் சொன்னது தப்பு இல்லை, கரெக்டு தான். சிரிக்கணுன்றாரு, சிரிச்சா நல்லதுதான். சிரிச்சா எல்லா நோயும் போயிடும், எல்லாமே போயிடும். ஆனா உண்மையான விஷயம், எப்படி சிரிப்பு வரும்? ஒரு பாட்டு கூட வரும் இல்லையா? துன்பம் வரும் வேலையிலே சிரிங்க என்று சொல்லி வச்சாரு வள்ளுவர், சரிங்க. சினிமா பாட்டு இல்லையா? துன்பம் வரும் வேலையில் சிரிங்க அப்படின்னு வள்ளுவர் சொல்லிருக்கு. எடுக்கணும் வருங்கால் நகுக அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்லிட்டார். எடுக்கணும் வருங்கால் நகுக. எத்தனை பேரால நகைக்க முடியும்? அதுதான் சினிமா பாட்டில் அவர் அந்த பாடலாசிரியர் எழுதியிருக்காரு. துன்பம் வரும் வேலையில் சிரிங்க என்று சொல்லி வைத்தார் வள்ளுவர், சரிங்க. ஓகே. பாம்பு கடுக்கையில் பாழும் உடல் துடிக்கையில் யார் முகத்தில் தொங்கி வரும் சிரிப்பு. கரெக்டா? பாட்டு கரெக்டா? இதை போற போக்கில் காது விழுந்த பாட்டு இது. நான் அந்த படம் பார்த்ததில்லை, எனக்கு தெரியாது. போற போக்கில் ஏதோ காது விழுந்த பாட்டு. துன்பம் வரும் வேலையிலே சிரிங்க என்று சொல்லி வச்சார் வள்ளுவர், சரிங்க. சரிங்க.
பாம்பு வந்து கடிக்கையில் பாடும் உடல் துடிக்கையில் யார் முகத்தில் பொங்கி வரும் சிரிப்பு. அதுக்கு பிறகு ஏதோ லைன் வருது, அது எனக்கு தெரியல. ஓ, அது அது நடத்து அந்த கேரக்டர் வந்துடும். சரி, ஓகே, இந்த வரைக்கும் நம்ம நிறுத்திக்குவோம். ஸோ அப்போ இந்த மாதிரி ஒரு நிலைமையில எப்படி சிரிக்க முடியும்? இன்னைக்கு நிறைய லாப்டர் தெரப்பின்னு சொல்லி நிறைய கேம்ப்ஸ் போடுறாங்க, நிறைய மீட்டிங்ஸ் எல்லாம் போடுறாங்க, லாப்டர் தெரப்பி போடுறாங்க. அப்புறம் ஓஷோவும் சொல்லியிருக்காரு, சிரிங்க சிரிங்க சிரிங்கன்னு சொல்றாரு. எப்படி சிரிக்க முடியும்? காலையில் எழுந்து எப்படி சிரிக்க முடியும்? எப்படி சிரிப்பு வரும்? எப்படி சிரிப்பு வரும்? இந்த மாசம் வாடகை கொடுக்கணும், கையில பணம் இல்லை. இஎம்ஐ டேட் வந்துருச்சு, இசிஎஸ் ரிட்டர்ன் ஆகிவிடும், கையில பணம் இல்லை. கடங்காரன் வருமா, அவனுக்கு வட்டியாவது அசல் கொடுக்கணும், வட்டியாவது கொடுக்கணும், இல்லை. வீட்டில் ஹஸ்பண்டு ரொம்ப டார்ச்சர் பண்றாரு, ஒய்ஃபு சொல்ற பேச்சு கேட்க மாட்டேறாங்க, ஆஃபீஸ் போனால் பாஸ் குடைச்சல் ஜாஸ்தி, குழந்தைங்க கட்டு பிரச்சனை. சார் சொன்னாரு, ஆஸ்தம்பி சார் சொன்னார், அவருடைய அக்கா பேரன், அவனுக்கு ஒரு பிரச்சனை, அவன் சின்ன குழந்தை, அவனுக்கு ஒரு பிரச்சனை. ஸ்கூலுக்கு போனா என்ன திட்டுறீங்க, வாத்தியாருங்க திட்டுறாங்க, வீட்டுக்கு வந்தா நீங்க படிக்கலன்னு திட்டுறீங்க, நான் என்ன பண்றேன்னு கேட்டேன். நான் குழந்தை கேட்கும்போது உண்மையிலேயே ரொம்ப இதுவா, சின்ன பையன், குழந்தை, கான்வென்ட்டா, சின்ன குழந்தை, செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தை. அது பெரிய பிரச்சனை, வீட்லயும் பிரச்சனை, ஸ்கூல்லையும் பிரச்சனை. ஸ்கூல்ல போனா அவங்க வந்து நீ அது பண்ணல இது பண்ண அங்க திட்டுறாங்க, இங்க வீட்டுக்கு வந்தா நீங்க படிக்கல செய்யற நீங்க திட்டுறீங்க, நான் என்னதான் பண்றதுன்னு கேட்டானா. ஆச்சரியம் தான், உண்மை கரெக்டு தானே, அவன் குழந்தை சொல்றது கரெக்டு தானே. இங்கே பேரண்ட் டார்ச்சர், அங்கே போனால் ஸ்கூலு டீச்சர்ஸ் டார்ச்சர். அவன் குழந்தை என்ன பண்ணுவான்? இன்னைக்கு குழந்தைங்கன்னா டென்ஷனாக எமோஷனாக தான் வளருதுங்க. சின்ன வயசுலேயே அவ்வளோ பிரச்சனை, டென்ஷன். 2ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தை இதை கேட்குறான் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? அப்போ குடைச்சல் பேரண்ட்ஸும் கொடுக்குறாங்க, குடைச்சல் டீச்சர்ஸும் கொடுக்குறாங்க, மேனேஜ்மெண்ட், ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டும் கொடுக்குது. அப்போ அவன் எப்படி சிரிப்பான் குழந்தை? பாருங்க, நான் வீட்டு விட்டே போயிட்டு வேண்டானா, இது எங்க போய் சொல்லுவீங்க? 2ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் நீங்க ரொம்ப டார்ச் பண்ணி வீட்டு விட்டே போயிட்டு வேண்டானா, வீட்டு விட்டே போயிட்டு வேண்டானா என்ன சொல்றீங்க? எங்க ஃபேமிலியில நிறைய நிறைய டீச்சர்ஸ் தான். எங்க தம்பி வீட்டுக்கு ஒரு தடவை போயிருந்தேன். எங்க தம்பி ஒய்ஃபு டீச்சர், ஹைஸ்கூல்ல டீச்சர். இந்த அம்மா என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஒரு நாள் வந்து அவன் ஹோம்ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஏதோ சொல்லியிருக்காங்க போல, திட்டிருக்காங்க போல பையனை, ஏன்டா ஹோம்ஒர்க் பண்ணேன்னு கேட்டிருப்பாங்க போல. அவன் என்ன பண்ணியிருக்கான், அந்த பையன் 7th 8th 9th நினைக்கிறேன், அன்னைக்குமா 8th 9th மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட தம்பி ஒய்ஃப் டீச்சர் ஒரு தடவை வீட்டுக்கு போகும்போது சொன்னாங்க, அவன் ஹோம்ஒர்க் பண்ணல, ஹோம்ஒர்க் பண்ணதுக்கு வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, திட்டியிருக்காங்க, ஏன்டா பண்ண என்னடா செய்யல அப்படின்னு சொல்லி இருக்காங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல. இவன் என்ன பண்ணிட்டான், ஆளு டோட்டலாக அப்ஸ்டாண்ட் ஆயிட்டான், வீட்டுக்கு போல, ஆளே வரல. மணி 7 ஆச்சு 8 ஆச்சு, ஆளே காணும்னு சொல்லிட்டு அப்புறம் போய் பார்த்தா பையன் ஸ்கூல்லேருந்து வரல. என்னடா ஒரே கலைபுரம், எங்கே போனா ஆள் போனா யாருக்கும் தெரியல. அப்போ மறுநாள் காலையில் ஸ்கூலுக்கு கம்ப்ளைண்ட் வருது, பையன் நேற்று வந்து வீட்டுக்கு வரல, என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லி பார்த்தா, அப்புறம் அவன் இருக்க டெஸ்கில் போய் பார்த்தோம்னா அந்த டெஸ்க் நோட்டெல்லாம் எடுத்து பார்த்துக்கிறாங்க. அதில் கோமதி டீச்சர் எனக்கு திட்டி விட்டார்கள், நான் ஓடி போய்க்கிறேன்னு போட்டானே. பையன் பாருங்க, படிக்கிற பையன், கோமதி டீச்சர் என்னை திட்டி விட்டார்கள், எப்படி எழுதியிருக்கான் பாருங்க நோட்ல, கோமதி டீச்சர் என்னை திட்டி விட்டார்கள், நான் ஓடி போய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு எங்க போனானே தெரியல. எல்லாம் இவங்கள வந்து துக்கம் விசாரிக்கிறாங்கண்ணா. தம்பி வைப்பேன், என்ன டீச்சர் நீங்க போய் இப்படி சொல்லிட்டீங்களே, இப்படி பண்ணிட்டீங்களே, பாருங்க அவன் எங்க போயிட்டான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கலைபுரம். அப்புறம் அங்கே கம்ப்ளைண்ட் கொடு, இங்கே கம்ப்ளைண்ட் கொடு, அங்கே போ இங்கே போன்னு சொல்லிட்டு ஒரே பிரச்சனை. அப்புறம் எங்கேயோ கண்டுபிடிச்சிருக்காங்க அவனை. ஒரு நாள் அல்ல விட்டு போய்க்குது எல்லாருக்குமே. ஸ்கூல் மேனேஜ்மெண்ட், ஹெட் மாஸ்டர், அவங்க டிஓ வரைக்கும் மேட்ரு போயிருக்குது. இவன் எங்கேயோ மறுநாள் அப்புறம் எங்கேயோ தேடி கண்டுபிடிச்சி கூட்டு வந்துக்கிறாங்க. அப்ப பாருங்க, அந்த பையன் ஹைஸ்கூல் படிக்கிற பையன் கோமதி டீச்சர் திட்டி விட்டார்கள்ட்டு போயிட்டான். கோமதி டீச்சர் திட்டினா யாருக்கு நன்மை? உனக்கு தான் நன்மை. கோமதி டீச்சருக்கா இன்க்ரிமெண்ட் கொடுக்க போறாங்க, கோமதி டீச்சருக்கா சேலரி இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்க போறாங்க, அவங்களுக்கு வர சேலரி வரப்போகுது, அவங்களுக்கு வர இன்க்ரிமெண்ட் வரப்போகுது. கவர்மெண்ட் டீச்சர்னா நீ கவர்மெண்ட் டீச்சர் மேலே கோச்சிட்டு போயிட்டா எப்படி? அது இன்னைக்கு இருக்கிற மக்கள் அப்படிதான் இருக்காங்க. டீச்சர் நமக்கு நல்லதானே சொல்றாங்க, திட்டினா என்ன, நல்லது தானே, அது போய் என்ன இருக்கு, அதுக்காக எழுதி வச்சுட்டு ஓடி போட்டாங்க. இப்போ அந்த மாதிரி பையன் இப்போ ஆஸ்தம்பி சாருடைய அக்கா பேரன், அவன் சின்ன வயசுல அவன் 2ஆம் கிளாஸ் படிக்கும்போது அவன் அதை சொல்றான், இந்த பக்கம் போனா ஸ்கூல்ல டீச்சர் பிரச்சனை பண்றாங்க திட்டுறாங்க, இந்த பக்கம் போனா வீட்டுல பேரண்ட்ஸ் திட்டுறாங்கன்னா ஓடி போயிட்டு போறான்றான். இது என்ன சொல்லுதுங்க? இவன் வளர்ந்தா அப்படிதான் செய்வான்.
அப்ப தப்பு யார் நம்மகிட்ட தானே இருக்கு. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நம்ம மாத்திக்கணும். இதெல்லாம் கொஞ்சம் நம்ம மாத்திக்கணும். ஏதோ சொல்றோம்னா வேற எங்க போயிட்டோம். ம் எதை பத்தி பேசணும்? சிரிப்பு 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 சிரிப்பை பத்தி பேசணும் இல்லையா? சிரிப்பு பத்தி பேசணும். ஸோ சிரிப்பு வந்து அந்த சிரிப்புன்றது வந்து இப்ப நம்ம கேட்கும்போது நம்மளே அறியாம சிரிப்பு வருது பாத்தீங்களா? இது வந்து பார்க்கும்போது கேட்கும்போது நமக்கு சிரிப்பு வருது. அந்த சிரிப்புன்றது வந்து வாலண்டரியா தானா வரணும். அது தானா உள்ளார்ந்து வரணும். அப்போ ஒரு கஷ்டத்துல இருக்கும் பொழுது அந்த சிரிப்பு வராது. கண்ணதாசன் எழுதின பாட்டு கரெக்டு தானே? அவர் தான் எழுதிப்பாருன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி அவர் தானே? அவர் தானா? அப்போ அந்த சிரிப்புன்றது வந்து நம்முடைய பாஸ்ட் லைஃப் கர்மாஸ்னால நமக்கு நிறைய சோகங்கள் துக்கங்கள் இருக்கும்போது சிரிப்பு வராது. அப்போ நாம என்ன செய்யணும்னா, நாம பார்த்து ஆஹா ஆஹா அப்படி சிரிச்சா அந்த சிரிப்பு இல்லை. அது டென்ஷன் தான் ஆகும், எமோஷன் ஆகும், பாடியோட எனர்ஜி தான் வேஸ்ட் ஆகும். நம்ம அந்த பாஸ்ட் லைஃப் கர்மாஸை கடிச்சு கிளியர் பண்ணும் பொழுது அந்த சிரிப்பு பொங்கி வரும் பாருங்க, அந்த ஆனந்தம் வரும் பாருங்க, அந்த அந்த மகிழ்ச்சி சந்தோஷமானது அப்படித்தான் வரும். நான் மூல காரணம் சொல்றேன். திருப்பி என் சப்ஜெக்ட் தான் அது, கர்மா சப்ஜெக்ட் தான் அது. அந்த கர்மாவை நாம சரி பண்ணி கிளியர் பண்ணோம்னா அந்த சந்தோஷம் பொங்கி வரும், அந்த ஆனந்தம் பொங்கி வரும். அதுதான் உண்மையான சிரிப்பு. அதுக்காக மெம்பர்ஷிப் கட்டி ஹியூமர்ஸ் கிளப்ல மெம்பர்ஷிப் கட்டி மாசத்துக்கு ஒரு நாள் மாசத்துக்கு ஒரு நாள் அசம்பிள் ஆகி அங்கே சிரிக்கிறது அந்த சிரிப்பு இல்லை. ஜோக்கு சொல்லி வர சிரிப்பு கிடையாது. உள்ளார்ந்து நம்ம மனசுல இருந்து வரணும். உள்ளார்ந்து நம்ம மனசுல இருந்து வரணும். அப்ப துக்கங்கள் கஷ்டங்கள் இருக்கும்போது எப்படி வரும்? கடன் கொடுக்கணும், கடன்காரனுக்கு என்ன பண்றது? பொண்ணு கோச்சின்னு வீட்டுல வந்து உட்கார்ந்துட்டு இருக்குது, மாப்பிள்ளை அடிக்கிறான்னு சொல்லி வீட்டுக்கு வந்து உட்கார்ந்துட்டு இருக்குது. அப்புறம் எப்படி சிரிப்பு வரும்? மருமகன் பிரச்சனை பண்றாரு, இல்ல மருமக பிரச்சனை பண்ணிட்டு இருக்கு, நம்ம எப்படி சிரிப்பு வரும்? ஸோ இப்போ வாழ்க்கையில பிரச்சனைகள் பாருங்க, என்ன மாதிரி கஷ்டங்கள்லாம் இருக்கு, ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. அப்ப இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கும்போது சிரிப்பு வராது, வந்த சிரிப்பும் போயிடும். ஒரு துக்கமா கஷ்டமா இருக்கும்போது சிரிக்க சொன்னா எப்படி சிரிக்க முடியும்? சிரிக்க முடியாது. அப்போ அந்த துக்கத்தை தருவது எது, கஷ்டத்தை கொடுப்பது எது? ஏதோ பாஸ்ட் லைஃப் கர்மா தான் கொடுக்குது. அந்த கர்மாவை சரி பண்ற வழியை நீங்க பார்த்து டே டு டே லைஃப்ல தினம் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த துக்கங்கள் போகும், துயரங்கள் போகும், ஆட்டோமேட்டிக்கா சிரிப்பு வரும். ஆட்டோமேட்டிக்கா சிரிப்பு வரும், சந்தோஷம் வரும். ஆட்டோமேட்டிக்கா அந்த மன மகிழ்ச்சி, மன நிம்மதி வரும். நீங்க வந்து பெரிய பெரிய காமெடியன் லைஃப்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய ஹிஸ்டரி போடுவாங்க. இவர் பெரிய காமெடி நடிகர், அவர் பெரிய காமெடி நடிகர் அப்படின்னு சொல்லி பார்த்தா உள்ளுக்குள்ள அவங்க லைஃப்ல பார்த்தா ரொம்ப சோகப்பட்டிருக்காங்க, ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. அது மாதிரி ஒரு ஆர்டிகல் படித்தேன். ரொம்ப காமெடி நடிகர்ஸ் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க லைஃப்ல எந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்டு எவ்வளவு வலி வேதனை உள்ள மனசுக்குள்ள வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே முடிவுரை கொடுக்குறாங்க. இவங்கெல்லாம் வந்து மனசுக்குள்ள அவ்வளவு வலி வேதனையை வச்சுக்கிட்டும் நம்மளை வந்து சினிமாவிலையும் நாடகங்களையும் வந்து நம்மளை சிரிக்க வச்சிருக்காங்க இவங்க அப்படின்னு சொல்லிட்டு நன்றி சொல்லி முடிக்கிறார் அந்த ஆத்தர். உண்மைதான். அப்போ அவங்க வந்து நடிச்சுதான் இருக்கிறாங்க. அவங்க நடிச்சு 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 நமக்கு அந்த சிரிப்பு வர வச்சிருக்காங்க. ஆனா உண்மையிலேயே அவங்க வந்து சிரிச்சிருக்காங்கன்னு பார்த்தா இல்லை. அவனுடைய அந்த வாழ்க்கை வரலாறு பார்க்கும்போது அதைத்தான் அந்த ஆத்தர் சொல்றாரு. அவங்க உண்மையிலே வாழ்க்கையில சிரிக்கல, அவங்க உண்மையிலே வாழ்க்கையில சிரிப்பின் சுகத்தை அனுபவிக்கல, அந்த நன்மை உணரல. அவங்க அடுத்தவங்களுக்காக நடிச்சு சிரிக்க வச்சிருக்காங்க, மற்றவங்களை சிரிக்க வச்சாங்க, அவங்க வாழ்க்கையில சிரிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு 8 நடிச்சு நடிகர்களுடைய, அது இன்டர்நேஷனல் லெவல், நேஷனல் லெவல், நம்ம ஸ்டேட் லெவல்லையும் சில நடிகர்கள் பேரை போட்டு அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு இப்படி இருந்ததுன்னு சொல்லி போட்டுருக்காங்க. ஸோ அந்த சிரிப்புன்றது வந்து நம்ம நேச்சுரலா இயற்கையா நம்ம ஆள் மனசுலேருந்து வரணும்னு சொல்லி சொன்னா நெகட்டிவ் கர்மாவை கிளியர் பண்ணுங்க, குட் கர்மாவை சேர்த்துங்க, ஆட்டோமேட்டிக்கா அந்த ஓஷோ சொல்ற சிரிப்பு, மற்றவர்கள் எதிர்பார்க்குற சிரிப்பு ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வரும். செயற்கையா வேண்டாம், இயற்கையா வரும். அந்த சிரிப்பு தான் நம்மளுக்கு எல்லா பிரச்சனையும் கொண்டு போய் சேரும். திரும்பவும் எங்க சுத்தி வரேன், ஊரெல்லாம் சுத்தினாலும் நிலைக்கு தான் வந்து நிற்கணுவாங்க. ஊரெல்லாம் தேர் சுத்தினாலும் கடைசியில் அந்த கோயில் கிட்ட தான் வந்து நிலைக்கு நிற்கணும். அது மாதிரி எங்க சுத்தினாலும் கர்மால தான் வந்து நான் நிற்பேன். கர்மா, அந்த கர்மாவை நாம சரி பண்ணிட்டோம் அப்படின்னா, பேட் கர்மா நியூட்ரலைஸ் பண்ணிட்டோம், குட் கர்மா சேர்த்துட்டோம்னா சந்தோஷம் பொங்கி 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 வரும். வாழ்க்கை முழுவதும் சந்தோஷமாகவே நாம் இருப்போம். துக்கத்தை நாம் அனுபவிக்கவே மாட்டோம். துக்கம் என்பது பாஸ்ட் லைஃபா இருக்கும், முடிஞ்சு போனதாக இருக்கும். சந்தோஷமே எப்பொழுதும் நிறைந்திருக்கும். செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணு என்ன, நெகட்டிவ் கர்மாவை பேலன்ஸ் பண்ணும், கிளியர் பண்ணும், குட் கர்மா சேர்க்கணும். இதுதான். ஓகேவா? எஸ், ஆமா. நவமி தசமியில நல்லது செய்யக்கூடாது. எஸ், உண்மையிலேயே நவமி தசமியில நல்லது பண்ணீங்கன்னா என்ன ஆகுனா வழங்காது. நவமி தசமியில நீங்க எந்த வேலை செஞ்சாலும் அது வழங்காது. நவமி தசமியில எந்த பொருள் வாங்கினா அது உருவிடாது. ஒண்ணு
அது வேஸ்ட்டாக போயிடும், இல்லை ரிப்பேரை செலவு வைக்கும், இல்லை அது வாங்கின பொருளை யூஸ் பண்ண முடியாது. நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்க. அந்த பொருள் வீட்டுக்கு வந்தது அது அவ்வளோ பாசிட்டிவாக இருக்காது, அது ஏதாவது செலவு வச்சுட்டே இருக்கும், அல்ல அது உருப்படாது, அதை வச்சு நம்ம பயனடைய முடியாது, ஏதாவது ஒரு லாஸ் வந்துகிட்டே இருக்கும், ஏதாவது ஒரு இல்லை அதை மொழியாக யூஸ் பண்ணவே முடியாது, அதுவும் நெகட்டிவாக வரும். அதனால தயவு செய்து இந்த அஷ்டமி நவமியில நல்ல விஷயங்களை செய்ய வேண்டாம். ஏன்னா அஷ்டமி நவமி வந்து முழுக்க முழுக்க நெகட்டிவான விஷயங்களுக்கு தான் அது. அதனால அந்த அஷ்டமி நவமி நல்ல விஷயங்கள் எதுவும் செய்ய வேண்டாம். கரெக்டா? பட் பகவான் பிறந்திருக்காங்க, அது ஒரு காரணத்துக்காக பிறந்தாங்க, அதான் நான் விளக்கம் சொன்னேன். ராமர் பிறந்ததும் சரி, கிருஷ்ணர் பிறந்ததும் சரி, அது ஒரு காரணத்துக்காக பிறந்திருக்காங்க. பட் செய்ய வேண்டாம் நவமியிலையும் அஷ்டமிலையும் சரி. பட் அஷ்டமியில வந்து மருந்துகளை முதல்ல எடுக்கலாம். முதல்ல நீங்க நோய்க்கு மருந்து சாப்பிட்றீங்க அப்படின்னும் பொழுது அஷ்டமி தீயில எடுத்தீங்கன்னா நோய் சீக்கிரம் சரியாயிடும். அது ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்கு. அது நான் பின்னாடி வேணா சொல்றேன். நவமியில என்ன விஷயங்களை செய்யலாம், அஷ்டமியில என்ன விஷயங்களை செய்யலாம்ன்றது நான் பின்னாடி சொல்றேன். அது சில விஷயங்கள் இருக்கு, நல்ல விஷயங்கள் இல்லை, கெட்ட விஷயங்கள். பட் மருந்து ஏன் அஷ்டமியில சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, அந்த மருந்து வந்து தேய்பிறை அஷ்டமியில ஒரு நோய்க்கான மருந்து சாப்பிடும் பொழுது அந்த நோய் விரைவாக சீக்கிரம் குணமாகும் அப்படின்றது வந்து சாஸ்திரங்களை ஸ்பெஷலாக ஒரு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. அதனால ரொம்ப முடியாதவங்க, ரொம்ப டெரிபிளான டிசீஸில் இருக்கிறவங்க அந்த தேய்பிறை அஷ்டமியில முதல்ல மருந்து சாப்பிட ஆரம்பிச்சிங்கன்னா அந்த நோய் சரியாயிடும், சீக்கிரத்தில் நல்லாயிடும், குறைஞ்ச செலவு சரியாகும், அவஸ்தை ரொம்ப படாமல் சீக்கிரம் சரியாயிடும். ஸோ மருந்து உண்பதற்கு தேய்பிறையில் வர்ற அஷ்டமி மிகச்சிறந்தது. மற்ற நாள்களையும் ஸ்பெசிஃபிக்கான நாள்கள் இருக்கு, பட் தேய்பிறையில் அஷ்டமி மருந்து உண்பதற்கு, கிரானிக் டிசீஸ் சொல்றேன் இல்லையா, ரொம்ப நாட்பட்ட வியாதிகள், குணமாகாத வியாதிகள், கைவிடப்பட்ட கேஸ்கள், அந்த மாதிரி வியாதிகளுக்கு அஷ்டமி தீவிர மருந்து சாப்பிட ஆரம்பிச்சிங்கன்னா நோய் நல்லாயிடும். நல்லா பார்த்துங்க, ரொம்ப டெக்னிக்கான விஷயம். அஷ்டமி தீவியில மருந்து சாப்பிட ஆரம்பிச்சா தான் நோய் சரியாகும். அஷ்டமி தீவியில ஆப்ரேஷன் பண்ணீங்கன்னா ஆள்காலி. புரியுதுங்களா? அதுக்காக நல்லது சார், அப்ப மருத்துவம் பார்க்கலாமா? ரைட், ஓகே. இன்டர்னலா உள்ள மருந்து சாப்பிட ஆரம்பிச்சீங்கன்னா அது அந்த நோயை குணப்படுத்தும். தேய்பிறை அஷ்டமி. அதே நேரத்தில் தேய்பிறை அஷ்டமியில ஒரு சர்ஜரி பண்ணீங்க, அதுக்கு பிறகு ஒரு தேரவே மாட்டேன், அதோட காலி, அதோட டவுன் டவுன், அன்னைக்கு கவுண்ட் டவுன் ஆரம்பிச்சுன்னு அர்த்தம். தேறி வரவே முடியாது. செக் பண்ணி பாருங்க, வேணாம் இது உண்மையா பொய்யான்னு செக் பண்ணி பாருங்க. நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். அவ்வளோ விஷயம் இருக்கு அஷ்டமி நவமியில. அதை பற்றி நம்ம பின்னாடி பேசுவோம், நிறைய விஷயங்கள். சரியா? நவமி திதி விமோச்சனம் கூட யார் சொல்றா? இல்லை சார், நவமி திதி விமோசனம் கொடுக்காது சார். நவமி திதி விமோசனம்லாம் கொடுக்காது. விமோசனம் கொடுக்கணும், எப்படி கொடுக்கும், அது ஒரு டெக்னிக்கான ஒரு மேட்ரு, அதை பற்றி நான் விளக்கம் சொல்றேன். பட் நீங்க நினைக்கிற மாதிரி பாசிட்டிவான விஷயம் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா, நவமி திதி பத்தி சொல்றேன், என்ன விஷயங்கள் செய்யலாம், என்ன விஷயம் செய்யக்கூடாது நான் பின்னாடி சொல்றேன்னு சொன்னேன் இல்லையா. பட் நவமி வந்து விமோசனம் கொடுக்கும்னா அது எந்த மாதிரி விமோசனத்தை கொடுக்கும்ன்றதை நான் உங்களுக்கு சொல்றேன், பின்னாடி சொல்றேன். நான் எந்த மாதிரி, நீங்க அதுக்கு நல்ல விஷயத்துல போய் மாட்டிக்காதீங்க. நவமி விமோசனம் கொடுக்கும், அது எந்த மாதிரி விமோசனம் கொடுக்கும்ன்றது அது வேறு பெரிய சப்ஜெக்ட். ஏன்னா இப்போ இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு, 10 நிமிஷத்துல அதை முடிக்க முடியாது, பெரிய சப்ஜெக்ட் அது, பாதியில் நின்னா சரியாகாது. அதனால நான் அதை பத்தி பின்னாடி வருங்காலத்தில் நான் அது வாய்ப்பு கிடைக்கும் போது அஷ்டமி நவமி பத்தி சொல்லும்போது நவமியை பத்தி சொல்றேன். நவமி எதிர விமோசனம் கொடுக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, அஷ்டமி விமோசனம் கொடுக்குது. எதிர விமோசனம் கொடுக்குது. அஷ்டமி எதிர விமோசனம் கொடுக்குது, நோய்களுக்கு விமோசனம் கொடுக்குது. அஷ்டமி நோய்களுக்கு விமோசனம் கொடுக்குது. எப்படி? ஓரலா சாப்பிடும்போது விமோசனம் கொடுக்குது. பட் அதுவே மெக்கானிக்கலா நீங்க ஒரு சர்ஜரின்னு பண்ணீங்கன்னா கவுண்ட் டவுன் ஆரம்பிச்சிடும். அதுல இருந்து டெத் டேட் நோட் பண்ணிக்கலாம், கவுண்ட் டவுன் ஆரம்பிச்சு அஷ்டமியில கையை வச்சு அதோட காலி. சரிங்களா? ஒரே விஷயம்தான், ஒரே திதி தான், பட் பாருங்க. அதே மாதிரி தர்மத்தை கூட நான் சொல்லுவேன். தர்மம் வந்து நீங்க அலோபதி ட்ரீட்மெண்ட்ல சர்ஜரிக்காக ரெஃபர் பண்ணியிருக்கிறாங்க, சர்ஜரிக்காக நான் டொனேஷன் பண்றேன் சார்னா அது நெகட்டிவ் கர்மா. அதாவது டெலிகேட்டான விஷயம், கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். அதாவது வந்து எப்படி சொல்றதுன்னா, குட் கர்மா மாதிரி தெரியும், அது பேட் கர்மா இருக்கும், பேட் கர்மா மாதிரி தெரியும், குட் கர்மா இருக்கும். அது கொஞ்சம்
பழகிட்டா அது அது ஒரு பெரிய பெரிய சப்ஜெக்ட் கிடையாது. கொஞ்சம் இன்னொரு 6 மாசம் 1 வருஷம் அப்படியே இது வந்தீங்கன்னா நீங்களே புரிஞ்சுக்கிங்க, நீங்களே எனக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிடுங்க. இன்னொரு 6 மாசம் 1 வருஷம் அப்படியே கொஞ்சம் ரெகுலராக நம்ம சொல்ற விஷயம்லாம் அப்படியே கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்கன்னா, அப்போ நீங்களாம் எனக்கு கிளாஸ் எடுக்காருன்னு நீங்கள் எனக்கு சொல்லி கொடுத்துருங்க. அந்த அளவுக்கு நீங்கள் வந்துருங்க, வரணும். நான் தான் எதிர்பார்க்குறேன், அப்படிதான் வரணும். குருவை மிஞ்சி சிற்களாக வரணும். சித்தர்களும் இறைவனும் டாக்டர் இளங்கோ விரும்புவது அதுதான். எங்களுக்கு கீழே இருக்கணும், நாங்கள் சொல்ற பேச்சே கேட்கணும், எங்களுக்கு அடிமைகளாகவே இருக்கணும், அப்படிலாம் கிடையாது. எங்களை மிஞ்சிய சிஷியர்களாக நீங்களாம் வரணும், எல்லாருமே வரணும். டாக்டர் இளங்கோடைய விருப்பமும் அதுதான், சித்தர்களுடைய விருப்பமும் அதுதான், இறைவனுடைய விருப்பமும் அதுதான். எல்லாரும் வரணும். வருவீங்களான்றது உங்க கையில தான் இருக்கு. நாட் இன் அவர் ஹேண்ட்ஸ், உங்க கையில தான் இருக்கு. ஸோ தர்மம் பண்றதுல நிறைய டெலிகேட் இருக்கு. நம்ம அடுத்தடுத்த வகுப்புல நம்ம சொல்லுவோம். அப்ப நம்ம சேரிட்டி பண்ணலாமா அப்படின்னு சொல்லி சொன்னா, ஆங்கில முறை மருத்துவத்தில் யாராவது சர்ஜரின்னு போறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, சர்ஜரின்னு போறவங்களுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணீங்கன்னா அது நெகட்டிவ் கர்மா, அவங்களுக்கு பண்ணக்கூடாது. ஏன் பண்ணக்கூடாதுன்னா, அவங்க வந்து பாவ கர்மா ரொம்ப அதிகமா இருக்கனால முதல்ல அலோபதி மருந்துக்கே போறாங்க. பாவ கர்மா அதிகமா இருக்கனால தான் அலோபதி மருந்துக்கே போறாங்க. டாக்டர் ஃபஸ்லுர் ரஹ்மான் ஒருத்தர் இருந்தார், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதுவும் மற்றவங்களை விட அந்த அக்கு பஞ்சர், அக்கு ப்ரெஷர் இந்த மாதிரி ஃபீலிங்கில் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். டாக்டர் ஃபஸ்லுர் ரஹ்மான், சித்திக் ஜமால்னு ஒருத்தர், டாக்டர் ஃபஸ்லுர் ரஹ்மான், 2 பேருமே டாக்டர்ஸ் தான். சித்திக் ஜமால் வந்து ஆக்சிடென்ட்டில் இறந்துட்டார். ஃபஸ்லுர் ரஹ்மானுடைய பிரதர் அவர் சித்திக் ஜமால் வந்து அவரும் டாக்டர் தான், அவர் இறந்துட்டார், ஆக்சிடென்ட்டில் இறந்துட்டார். ஃபஸ்லுர் ரஹ்மான் மட்டும் இருந்தார். அவர் வந்து எம்பிபிஎஸ் எம்டி, அவர் அலோபதி டாக்டர். அவர் சொல்லுவார், அடிக்கடி சொல்லுவார், ஆங்கில முறை மருத்துவம் சபிக்கப்பட்ட மக்களுக்கானது அப்படின்னுவார். ஆங்கில முறை மருத்துவம் சபிக்கப்பட்ட மக்களுக்கானது, சாபம் வாங்கின மக்களுக்கான மருத்துவம் அது அப்படின்னு சொல்லுவார். அதுக்காக அவர் மேல டாக்டர்ஸ் அசோசியேஷன்ல ரொம்ப அவர் மேல நிறைய கேஸ் போட்டாங்க, நிறைய கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. அவரை வந்து மெடிக்கல் கவுன்சிலே ரிமூவ் பண்ணிட்டாங்க. அவங்க இவர் நம்ம ஆங்கில முறை மருத்துவத்தை படிச்சுட்டு அதில் எம்பிபிஎஸ் முடிச்சு எம்டி முடிச்சுட்டு அதுக்கு மேலே இவர் நமக்கு ஆப்போசிட்டாக கொள்கைகள் எல்லாம் பரப்புறாரு, மக்கள்கிட்ட இருந்து டிவியில் புக்கில் எல்லாம் பரபகண்டா பண்ணி நம்ம பேரை ரிப்பேர் பண்ணுறாரு, நம்ம மானத்தை வாங்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே கேஸ் போட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்து அவரை மெடிக்கல் கவுன்சிலே ரிமூவ் பண்ணிட்டாங்க. தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலே ரிமூவ் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, நான் உண்மையை சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த எம்டி சர்டிஃபிகேட்டு எம்பிபிஎஸ் சர்டிஃபிகேட்லாம் டாய்லெட்டில் மாட்டி வச்சிருப்பார். அவர் இருந்த வரைக்கும் டாய்லெட்ல மாட்டி வச்சிருப்பார். டாய்லெட்ல ஆணி அடிச்சு அவர் அந்த எம்பிபிஎஸ் சர்டிஃபிகேட் எம்டி சர்டிஃபிகேட் டாய்லெட்ல தான் மாட்டுவார். ஏன்னா அந்த சர்டிஃபிகேட் டாய்லெட்டை மாட்டுவது கூட தகுதி இல்லை, ஆனால் இதை விட ஒரு கேவலமான இடம் இல்லைன்னா நாங்கள் மாட்டியிருக்கேன்னுவார். இந்த சர்டிஃபிகேட் மாட்டி வைக்கிற இடம் வந்து டாய்லெட்ல தான் மாற்றணும், இதை விட ஒரு கேவலமான இடம் எனக்கு தெரியல, அதனால நான் இங்கே மாட்டியிருக்கேன் அப்படின்னுவார். அவர் உயிரோட இருந்த வரைக்கும் அவர் அப்படிதான் அங்கே தான் வச்சிருந்தார். அவர் என்ன பண்றாரு, ஆங்கில முறை மருத்துவத்தை பார்க்குறாரு, நிறைய பேஷண்ட்ஸை க்யூர் பண்ணுறாரு. ஆனால் க்யூர் பண்ண முடியல, திருப்பி வருது, க்யூர் பண்ண முடியல, திருப்பி வருது. வாங்குற காசுக்கு நம்மளால ஒரு திருப்தியான ஒரு ரிசல்ட்டை கொடுக்க முடியலையேன்னு மனசாட்சி உறுத்துது. அவர் மனசாட்சி உறுத்துது. ஆங்கில மருத்துவத்தை கைவிட்டுறாரு. ஏன்னா அதுக்கு பிறகு ஹோமியோபதிக்கு வர்றாரு. ஹோமியோபதி ப்ராக்டிஸ் பண்ணுறாரு, ட்ரை பண்ணுறாரு, மருந்து கொடுக்குறாரு, நல்லாக்குறாங்க, திருப்பி ரிலாப்ஸ் ஆகல. ஆனால் அந்த மருந்தை கண்டுபிடிச்சி கொடுக்க ரொம்ப கஷ்டம். ஹோமியோபதி வந்து ரொம்ப அருமையான சிஸ்டம், ரொம்ப அருமையான சிஸ்டம். ஆனால் மருந்தை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். சிமிலிமன் பேர், அது பேர் நிறைய வீடியோஸ்ல நான் பேசியிருக்கேன் அதை பற்றி. சிமிலிமன் பேர். அந்த சிமிலிமன்ற பேரை கரெக்டாக அந்த மருந்தை கரெக்டாக கண்டுபிடிச்சிங்க எப்போ யாரும் சரியாக போயிடும். ஆனால் மருந்தை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப பொறுமை வேணும். டாக்டருக்கும் பொறுமை வேணும், பேஷண்ட்டுக்கும் பொறுமை வேணும். 2 பேரும் கோஆப்ரேட் பண்ணி, டாக்டரும் பொறுமையாக இருந்து பேஷண்ட்டும் பொறுமையாக இருந்து அந்த டாக்டருக்கு தேவையான கன்சல்டேஷன் ஃபீஸ் கொடுத்து அவர் சொல்கிறத கரெக்டாக கேட்டு இவங்க எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக நோய் சரியாயிடும். ஆனால் அந்த அளவுக்கு பொறுமை மக்கள்கிட்ட இல்லை. அதில் கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருக்குது, நடைமுறைப்படுத்து கஷ்டமாக இருக்குன்னு அக்குபஞ்சருக்கு வர்றாரு. அக்குபஞ்சர் நிறைய ஹீலிங் எல்லாம் கொடுக்குறாரு. அப்புறம் அக்குபஞ்சர்லேயே ஒரு ஃபெயிலர் வருது. ஒரு நோயாளி எடுக்கிறாரு, ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாரு, ரிசல்ட் வருது. ஆனால் அதே நோயாளி வரும்போது அதே பாயிண்ட் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. ஒரு 5 பாயிண்ட் செலக்ட் பண்ணுறாரு, ஒரு சக்கரை வியாதின்னு வர்றாரு, அவருக்கு போடுறாரு, 10 பேருக்கு போடுறாரு, 5 பேருக்கு சரியாகுது, மிச்சம் 5 பேருக்கு சரியாக மாட்டேங்குது. 5 பேருக்கு அதே பாயிண்ட் சரியாகுது, 5 பேருக்கு சரியாக மாட்டேங்குது. கன்ஃபியூஸ் ஆகுறா, என்னடா இது இப்படி ஆகுது. சரி, உடனே வேற பேட்ச் மாற்றி போடுறாரு. மாற்றி போட்டால் சில பேருக்கு சரியாகுது, சில பேருக்கு சரியாக மாட்டேங்குது, சில பேருக்கு பார்சியல் ரிசல்ட் இருக்குது. திருப்பியும் கன்ஃபியூஸ் ஆகுறாரு, என்னடா இது அக்குபஞ்சர் நமக்கு இப்படி சரியான ஒரு ரிசல்ட்டை சரியாக கொடுக்க மாட்டேங்க, குணப்படுத்த முடியலேன்னு வர்றாரு. அப்புறம் தான் இறைவழி மருத்துவம் வர்றாரு.
அவர் கடைசி வரைக்கும் அந்த இறைவழி மருத்துவம் அப்படின்ற அந்த இறைவழி மருத்துவத்தை தான் நிறைய தமிழன் டிவியில் பேசுவார். டெய்லி 1/2 அந்த ஃப்ரைடேல ஒரு ப்ரோக்ராம் போடுவாங்க. ப்ரோக்ராம் வந்து மயிலாப்பூரில் போடுவார். 1 hour கிளாஸ் போடுவார். கரெக்டாக 1 hour பேசுவார். அந்த 1 hour 2 ஆஃபாக பிரித்து தமிழன் டிவியில் 6 to 6:30 முன்னெல்லாம் போடுவாங்க. அவர் இருக்கும்போது இப்போ போடுவாங்களா என்னன்னு தெரியல. அவர் இருக்கிற வரைக்கும் தமிழன் டிவியில் 6 to 6:30 போடுவார். அவர் வந்து முஸ்லீமாக இருந்தாலும் கூட அவர் வந்து மாஸ்க்குக்கு போக வேண்டான்னுவார். முஸ்லீமாக இருந்தாலும் கூட மாஸ்க்கெல்லாம் போக வேண்டாம், கோயில்களெல்லாம் போகாதீங்க, கட்டடங்களுக்கெல்லாம் போகாதீங்க, அங்கே போய் கும்பிடாதீங்க அப்படின்னுவார். முஸ்லீம்களுக்கே அவர் மேலே கோபம் தான், வருத்தம் தான். ஏன்னா குரானை ரெஃபர் பண்ணி பேசுவார், ஆனால் மசூதிக்கு போகாதீங்கன்னுவார். குரானை ரெஃபர் பண்ணி பேசுவார், ஆனால் மசூதிக்கெல்லாம் போகாதீங்க, அங்கெல்லாம் போகாதீங்க, கும்பிடாதீங்க, வேஸ்ட்டு, அல்லாஹ் அங்கெல்லாம் கிடையாது, போய் கட்டடத்தை போய் கட்டிட்டு எங்கே போய் அல்லான்னு கும்பிடுங்க, அங்கெல்லாம் போகாதீங்க, மனசு மாறுங்க, மனசு மாறுங்க, மனசு மாறுங்க, இந்த குணங்களை எல்லாம் மாற்றுங்க. நம்மகிட்ட இருக்க அந்த தீய குணங்கள் இருக்கு இல்லையா, கோபம், பொறாமை, பொச்சரிப்பு, பழி வாங்குற குணம், இந்த மாதிரி குணம்லாம் நம்மகிட்ட நெகட்டிவ் குணம்லாம் இருக்கு இல்லையா, இந்த குணத்தை எல்லாம், இந்த ஈகோ, இதெல்லாம் விளக்குங்க, இதெல்லாம் விடுங்க, போதும், இதெல்லாம் விடுங்க, அதுதான் இறைவழி மொத்தம், இது பண்ண பண்ண நோயை போயிடும் சொல்லி சொன்னவர் அவர். அந்த மாதிரி சொன்னவர் அவர். அப்போ அவர் சொல்லுவார், அடிக்கடி சொல்லுவார், ஆங்கில முறை மொத்தம் சதிக்கப்பட்ட மக்களுக்கானது அப்படின்னு சொல்லுவார். இந்த ஆங்கில முறை மருத்துவம் சதிக்கப்பட்ட மக்களுக்கானது, ஓகே, அதுலேயும் சர்ஜரி போகிறாங்க பார்த்தீங்களா, அவங்க மிகவும் சதிக்கப்பட்ட மக்களுக்கானவர்களும். ஆங்கில முறை மருத்துவத்தில் போகிறதே சதிக்கப்பட்ட மக்களுக்கானது அப்படின்னு அவர் சொல்லுவார். அது உண்மைதான். அந்த சர்ஜரின்னு போகிறாங்க பார்த்தீங்களா, அவங்க அதை விட சதிக்கப்பட்ட மக்கள். யார் ரொம்ப கர்ஸ் வாங்கியிருக்காங்களோ, யார் ரொம்ப சாபம் வாங்கியிருக்காங்களோ, அவர் சொல்லுவார், இறைவன்கிட்ட வாங்கினவங்கன்னு டாக்டர் ஃபஸ்லுர் ரஹ்மான் சொல்லுவார், இறைவன்கிட்ட சாபம் வாங்கினவங்க, இறைவன்கிட்ட வந்து இறைவனால் சதிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லுவார். அது ஒரு வகையில் உண்மைதான், அது இல்லைன்னு சொல்ல முடியாது. மக்கள்கிட்டையும் சாபம் வாங்கினவங்க, மக்கள்கிட்டையும் சதிக்கப்பட்டவங்க, நாம் என்ன ஆட் பண்ணிக்கிறோம் அதை. அவர் சொல்லுவார், இறைவன் சபிச்சிருக்கிறாரு, இறைவன்கிட்ட சாபம் வாங்கியிருக்காங்க இந்த மக்கள், அவங்க அதை பதிக்கு போவாங்க அப்படின்னுவார். நம்ம அடிஷ்னலாக கர்மா எனர்ஜிங்களுக்கு என்ன சொல்கிறோன்னா, மக்கள்கிட்ட சாபம் வாங்கினவங்க, மக்களால் சபிக்கப்பட்டவங்க, மக்களுடைய வயிற்றுல கொட்டிக்கிட்டவங்க, அதை அவங்க வந்து சர்ஜரிக்கு போவாங்க, சர்ஜரிக்கு போக வேண்டி வரும். ஸோ அது வந்து இன்னும் ஹையஸ்ட் லெவல், சபிக்கப்பட்டதுலேயே இன்னும் ஹையஸ்ட் லெவல், அவங்க தான் சர்ஜரிக்கு போவாங்க. அந்த சர்ஜரிக்கு போகிறவங்களுக்கு போய் நீங்கள் ஹெல்ப் பண்ணீங்கன்னு வச்சுங்களேன், அது அப்படியே நெகட்டிவாக உங்களை வந்து பாதிக்கும். நீங்கள் ஹெல்ப் பண்ணி 48 daysக்குள்ள உங்களுக்கு நல்லா தெரியும், அதிகபட்சம் 48 days பண்ணதுன்னு மறுநாளுந்தே தெரியும். நீங்கள் அந்த மாதிரி பீப்புள்ஸ் சேரிட்டி பண்ணீங்கன்னா நீங்கள் எப்படி சஃபர் ஆகுறீங்க அப்படின்றது வந்து நெக்ஸ்ட் 24 hours தெரியும், அதிகபட்சம் 48 daysக்குள்ள தெரியும், நல்லா தெரியும், எப்படி அடி வாங்கியும் நல்லா தெரியும், நல்லா நோட் பண்ண தெரியும். ஆனால் உள்ளுக்கு மருந்து சாப்பிடுகின்ற சித்தா, ஆயுர்வேதா, அப்புறம் இந்த ஆக்குபஞ்சர், யுனானி, அக்குப்ரெஷர், இந்த மாதிரி அதர் மொடாலிட்டிஸ் எக்ஸப்ட் அலோபதி, மற்ற எந்த ட்ரீட்மெண்ட்டில் போனாலும் அவங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணீங்கன்னா அது வந்து உங்களுக்கு புண்ணியமாக சேரும், பாவமாக வராது. அப்போது இந்த டீமில் யாராவது இருக்கிறவங்க வந்து அலோபதி டாக்டர்ஸோ, அலோபதி ஃபீல்டு சம்மந்தப்பட்டவங்களோ, அலோபதி ஃபீல்டு சம்மந்தப்பட்ட மற்ற ஸ்டாஃப்ஸோ, மற்ற டாக்டர்ஸோ யாரும் தயவுசெய்து டாக்டர் உங்க மேலே கோச்சிக்க வேண்டாம். இது உண்மை, இதுதான் உண்மை. நீங்கள் வந்தீங்க, படிச்சீங்க, அது ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, அது தப்பு இல்லை. பட் ஒரு காரணத்துக்காக தான் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக டாக்டர்ஸ் வேணும் இல்லையா. இந்த இவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும், தப்பு பண்ணுறாங்க, அவங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக டாக்டர்ஸ் வேணும். அதுக்காக நீங்கள் படிச்சுட்டு வந்திருக்கீங்க. யாரையும் குறையெல்லாம் சொல்லலை, தயவு செஞ்சு யாரும் தப்பாக நினச்சிக்க வேண்டாம். டாக்டர் வந்து ஆங்கில மருத்துவத்தை குறை சொல்கிறாரு, டாக்டர் இளங்கோ ஆங்கில மருத்துவத்தை குறை சொல்கிறாரு, ஆங்கில மருத்துவம் அப்படிலாம் கிடையாது, 100% கிடையாது. அதுவும் இறைவனால் உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம்தான். பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்குன்னு ஒருத்தர் வேணும் இல்லையா, பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்குன்னு ஒரு அமைப்பு வேணும் இல்லையா, பனிஷ்மெண்ட் கொடுக்கறது அவங்களை திருப்பி ஒரு அடி கொண்டு வரத்துக்குன்னு ஒரு வேணும் இல்லையா, அடிக்கிற வாத்தியார் வேணும் இல்லையா, அடிக்கிற வாத்தியார் ஒருத்தர் வேணும் இல்லையா, அந்த அடிக்கிற வாத்தியார் தான் ஆங்கில முறை மருத்துவம், ஆங்கில முறை டாக்டர்கள், அந்த சிஸ்டம். அது கடவுளால் அனுமதிக்கப்பட்டு வந்தது தான். ஆனால் வந்து தயவு செய்து திரும்ப சொல்றேன், ஆங்கில முறை மருத்துவம் சம்பந்தப்பட்டவர்கள் யாருமே என்மே தவறாக நினைக்க வேண்டாம். நான் அவர்களை மதிக்கிறேன், வணங்குகிறேன், மரியாதை கொடுக்கிறேன், மரியாதை கொடுக்கிறேன். எந்த விதத்துலையும் நீங்க மற்ற டாக்டர்ஸ்க்கோ மற்ற முறைகளுக்கோ எந்த விதத்திலும் நீங்க தாழ்ந்தவர்கள் இல்லை, எல்லாமே ஈக்குவல் தான். மற்ற முறை மருத்துவங்கள் அவனுடைய கர்மாவை வந்து சரி பண்றதுக்காக கொடுக்கப்படுகிறது, ஆங்கில முறை மருத்துவம் கர்மாவை சரி பண்றதுக்காக தான் கொடுக்கப்படுகிறது, கொஞ்சம் பனிஷ்மெண்ட் கொடுக்கிறது, அவ்வளவுதான். ஸோ ஆங்கில முறை மருத்துவர்கள் மோசம், மற்ற முறை மருத்துவர்கள் உயர்வு அப்படிலாம் கிடையாது. எல்லா மருத்துவர்களுமே நல்லவர்கள் தான், உத்தமமானவர்கள் தான், நல்ல எண்ணத்தை கொண்டவர்கள் தான். எல்லாருடைய நோக்கமே வந்து குணமாகணுன்றது தான். ஒரு மனிதன் வந்து குணமாகி ஆரோக்கியம் அடையணுன்றது தான் எல்லா டாக்டருடைய
நோக்கமும் அதுதான். எல்லா மருத்துவ முறைகளுடைய நோக்கமே அதுதான். பட் அது எடுக்கிற முறை தான் சில முறைகள் தவறாக இருக்கு, சில முறைகள் தப்பா இருக்கு, இந்த முறைகள் சரியில்லை அப்படின்றது கொஞ்சம் ஆங்கில முறை மருத்துவம் அதிகமா இருக்கு, அவ்வளவுதான். ஆங்கில மருத்துவம் அதிகமா இருக்கு, அவ்வளவுதான். அதனால ஆங்கில முறை மருத்துவத்தை நம்ம எதிர்க்கிறோம், ஆங்கில முறை மருத்துவத்தை நாம கண்டம் பண்றோம், ஆங்கில மருத்துவத்தை மட்டம் தட்டுறோம், அப்படிலாம் கிடையவே கிடையாது. மற்ற முறை மருத்துவர்கள் எப்படியோ அதே மாதிரி தான் ஆங்கில முறை மருத்துவத்துக்கு மரியாதை கொடுக்குறோம். டாக்டர் இடங்க எப்பயுமே மரியாதை கொடுக்குறாரு. ஆங்கில முறை மருத்துவத்துக்கும் சரி, ஆங்கில முறை மருத்துவர்களுக்கும் சரி, ஆங்கில முறை மருத்துவம் சார்ந்த மற்ற டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற எல்லாரையும் சரி, அனைவரையும் வணங்குகிறோம், மரியாதை கொடுக்குறோம். சரி, அதை யாரும் தப்பா புரிஞ்சுக்க வேண்டாம். ஓகே, வேற ஏதாவது இருக்கா சார்? அவ்வளோதானே, எல்லாமே டவுட்ஸ் கிளியர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். கிளியர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். மன்னிப்புக்கு போயிடுவோமா? மன்னிப்புக்கு போயிடலாமா? நாளை மறுநாள் ஒரு 3 நாள் மன்னிப்பு சப்ஜெக்ட் இருக்குது, அதை முடிச்சிட்டோம்னா அடுத்து நம்ம ப்ரோட்டோக்கால் கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். டெய்லி என்னென்னலாம் ஃபாலோ பண்ணோம் அப்படின்றது ப்ரோட்டோக்கால் கொடுக்க ஆரம்பிச்சுன்னா அந்த ஒரு 3 நாள் முடிச்சிட்டோம்னா பரவாயில்ல, முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். பார்ப்போம். வேறு ஏதாவது கொஸ்டின் பெண்டிங் கிளியர் பண்ணிட்டேன்னா சார்? வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் போடுங்க, நம்ம பார்த்துக்கலாம். அப்புறம் ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்டிருக்காரு. ஆண்டு முழுவதும் கோவிலில் பிச்சை எடுக்கும் மனிதர்களின் பிரார்த்தனை கேட்காத இறைவன் ஒரு நாளில் வந்து போகிற மனிதர்களின் பிரார்த்தனை எப்படி கேட்பார்? கோகுல்னு ஒரு சகோதரர் கேட்டிருக்காரு. நல்ல கேள்விதான். ஆண்டு முழுவதும் கோவிலில் பிச்சை எடுக்கும் மனிதர்களின் பிரார்த்தனையை கேட்காத இறைவன் ஒரு நாளில் வந்து போகிற மனிதன் பிரார்த்தனை கேட்க மாட்டார். கண்டிப்பா கேட்க மாட்டார். அவங்க ஏன் பிச்சை எடுக்கிறாங்க? அவங்களுடைய பாஸ்ட் லைஃப்பை போய் பார்த்தீங்கன்னா இவங்க என்னென்னலாம் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க பிச்சை எடுக்க கரெக்டுன்னு போடும். 1 ரூபா கூட போட மாட்டீங்க, நீங்க 1 ரூபா கூட போட மாட்டீங்க, பிச்சைக்காரர்களுக்கு காசு போட மாட்டீங்க. இப்படிதான் தெரியாதனமா குழந்தை வேறு சகோதரர் போட்டு அடுத்த மாசம் டொனேஷன் பண்றதுக்கே முடியாத மாதிரி ஆயிட்டார். அதை பத்தி நான் விளக்கம் சொல்றேன். நான் போன மாசம் அப்படிதான் போட்டு பணம் அப்படி இல்லை, சரி பண்ணிக்கலாம். எதிர்பார்ப்பு தானே, நம்ம பண்ணா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்பு தானே. அது எங்கிட்டையும் கொஞ்சம் தவறு இருக்கு, நானும் உனக்கு சரியா கைடன்ஸ் கொடுக்காம இருக்கேன். அதனால அவரு கொடுத்துருக்காரு. அடுத்த மாசம் கொடுக்க முடியாத அளவுக்கு அவருக்கு டைட் ஆயிட்டு இருக்காரு. சரி பண்ணிக்கலாம் சார், சாரி. நான் பண்றேன், நான் அது கரெக்டாக கேட்டு, ஏன்னா அது ஒரு நாள் ஃபுல்லா கிளாஸ் எடுக்கணும், ஒரு நாள் ஃபுல்லா அதுக்காக ஒதுக்கி பண்ணோம். சித்தர்கள்கிட்ட பெர்மிஷன் கேட்டுக்கணும், பெர்மிஷன் கொடுக்கல. அவங்க ஓகேன்ட்டாங்கன்னா நான் அதை பத்தி விளக்கம் சொல்றேன். அது மாதிரி விளக்கம் கொடுத்துட்டேன்னா அதெல்லாம் சரி பண்ணிக்கலாம். இந்த போன பணமும் வர மாதிரி நான் பண்ணி கொடுத்துட்றேன். நீங்க போன பணம் போனதாக இருக்காது, அது வர்ற மாதிரி நான் சில டெக்னிக்கலாக சொன்னா வந்துடும். பல மடங்கு ஒரு திருப்பி வர மாதிரி ஐடியா கொடுக்குறேன், பண்ணிடலாம். அதனால தப்பு இல்லை. இந்த பிரார்த்தனை கேட்காத ஒரே நாள் வந்து போயிருமானது பிரார்த்தனை கண்டிப்பா கேட்க மாட்டார் சார். பிரார்த்தனை யார் பிரார்த்தனை கேட்பாருன்னா அங்க கர்மா இருந்தா தான் கேட்பாருன்னா யாரும் கேட்க மாட்டார் சார். இதான் உண்மை. நம்முடைய பிரார்த்தனையை கேட்கறதும் கேட்காததும் என்ன விஷயம்னா, இன்னும் தலையால் தண்ணி குடிச்சாலும் ஒர்க் அவுட் ஆகாது. கர்மா இருக்கா, குட் கர்மா இருந்தா நீங்க பிரார்த்தனையே பண்ண வேணாம், பேட் கர்மா இருந்தா நீங்க என்னதான் பிரார்த்தனை பண்ணாலும் ஒன்றும் வேலைக்கு ஆகாது, நீங்க பிரார்த்தனையே பண்ணிட்டு இருக்க வேண்டியதுதான். இது அடுத்தடுத்த லெவல் இன்னொரு 1 or 2 monthsலயே அது வரும். சொல்லி கொடுக்குறேன், இன்னொரு 2 monthsல வரும். சில விஷயங்களுக்கு சொல்லி கொடுத்த பிறகு நீங்க பிரார்த்தனையே பண்ணாம எப்படி பெனிஃபிட் கிடைக்கும்ன்ற ஒரு சிலபஸ் இருக்கு, அதை நான் சொல்லி கொடுக்குறேன் உங்களுக்கு. நீங்க பிரார்த்தனையே பண்ண வேண்டாம், கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ண வேண்டாம், ஆனா உங்களுக்கு நடக்கும். கடவுள்கிட்ட இப்ப நீங்க சொல்லிக்காரு இல்லையா, பிரார்த்தனை பண்றாரு, பிச்சைக்காரங்களும் பிரார்த்தனை பண்றாங்க, கோயிலுக்கு போயிட்டு வரவும் பிரார்த்தனை பண்றாங்க. யாரும் பழிக்காது, ஏன்னா பிச்சைக்காரங்க பிரார்த்தனை பழிக்கலன்னு இவரே சொல்றாரு. அப்ப கோயிலுக்கு போய் ஒரு நாள் கும்பிட்டு வரானு அவங்க பிரார்த்தனை படிக்குமான்னு கேட்குறேன், அது படிக்காதுன்னு நானும் சொல்றேன். அப்ப 2 பேரும் சேர்ந்து எந்த பிரார்த்தனையும் படிக்காதுன்னு சொல்றோம். கோகுல் சாரும் சொல்றாரு, நானும் சொல்றேன், 2 பேருமே படிக்காது சொல்லணும். அப்ப எப்பதான் படிக்கும் பிரார்த்தனை? எப்படி படிக்கும்? பிரார்த்தனையே பண்ண வேணாம், நீங்க நினைச்சது நடக்கும், நீங்க விரும்பினது நடக்கும், நீங்க எதிர்பார்க்கறது நடக்கும், நீங்க கேட்டது நடக்கும், எல்லாமே நடக்கும். என்ன சார் ஆச்சரியமா இருக்கும்? இன்னொரு 2 monthsல சொல்லி கொடுக்குறேன், இன்னும் 1 or 2 monthsலயே. பிரார்த்தனையே பண்ணாம நாம நினைப்பதை அடைவது எப்படி? பிரார்த்தனையே பண்ணாம நமக்கு தேவையானது நம்ம எப்படி தேடி வரும்? பிரார்த்தனையே பண்ணாம நம்முடைய தேவைகள் எப்படி பூர்த்தி செய்யப்படும்? அருமையான சென்டென்ஸ் தானே இது. பிரார்த்தனையே பண்ணாம எல்லாம் நடக்கும். இந்த பிரார்த்தனை பத்தி வரும்போது சொல்றேன், அநேகமா இன்னொரு 1 month 1.5 monthக்குள்ள நான் அதை சொல்லி கொடுக்குறேன். நீங்க அதை கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. பிரார்த்தனையே பண்ண வேணாம்,
நீங்க சும்மா கோயிலுக்கு போய் பிரார்த்தனை பண்றது, மற்ற இடத்துக்கு போய் பிரார்த்தனை வேண்டாம்னு சொல்லிட்டோம். வீட்டில் கூட பிரார்த்தனை பண்ண வேணாம். அது பிரார்த்தனையே பண்ண வேணாம். பிரார்த்தனையே பண்ணாம நீங்க நினைக்கிறதெல்லாம் நடக்கும். நீங்க விரும்பினதெல்லாம் கிடைக்கும். நீங்க நினைச்சு பார்க்காத பாசிட்டிவ்லாம் நடக்கும். இதெல்லாம் நடக்குமான்னு நினைச்சு பார்த்துங்க, நடக்கும். ஆனா நான் சொல்றதை கரெக்டா ஃபாலோ பண்ணும். தலைகள் நிக்கணும் இல்லை, தலைகள் நிக்கணும்னு கிடையாது. ரொம்ப சிம்பிள் தான். அதை நீங்க எந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணுவீங்கன்றது தான். அதை நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. கண்டிப்பாக பிரார்த்தனையே இன்றி உங்களுடைய வாழ்க்கை இனிமையாகும். அந்த டெக்னிக்கை சொல்லி கொடுக்குறோம். அநேகமா இன்னொரு 1 மந்த்துக்குள்ளவே அது நான் சொல்லி 1.5 மந்த்துக்குள்ளே சொல்லி கொடுக்குறேன். ஓகேவா? டாக்டர் அது அவங்க கர்மா தானே, அது அவங்க கெட்ட கர்மா அவங்க பண்றாங்க இல்லையா, அது கர்மா வராது. அலோபதி டாக்டர்ஸ் Allopathy doctor who does surgery will also get karma, or is it his duty? இன்னைக்கு டைம் வச்சு நாளைக்கு சொல்லிடுவோம். ஸோ இன்னைக்கு டைம் வச்சு நம்ம நாளைக்கு அதை பற்றி ஆன்சர் பண்ணிக்கலாம். சரியா? அந்த கொஸ்டின் நாளைக்கு நான் ஆன்சர். மணி இப்போ 6:35 ஆயிடுச்சு. ஓகே, நன்றி சார். நன்றி மேடம். நன்றிகள் சார். கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. எங்கும் நிறைந்தோனே, எல்லை இலாதானே, எங்கேயும் எப்போதும் என் குலம் காப்பவனே. நெஞ்சம் துணிய துணையாய் வருவாய், நேர்மறை உணர்வுகள் பெருகிடச் செய்வாய். உடலில் உறுதியை பெரிதாய் தருவாய், உனை உணரும் அறிவை என்னுள்ளருள்வாய். சுற்றமனைத்தும் காப்பவனே, செய்தொழிலில் ஏற்றம் தருபவனே, எடுத்த செயலில் வெற்றி கொடு, என் ஆற்றல் பெருகிட அருளை கொடு. கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. வல்லமை தந்து நீ வளர்ச்சி கொடு, அகத்திலும் புறத்திலும் மலர்ச்சி கொடு. வளர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு. தேங்க்யூ சார். நன்றிங்கய்யா. நன்றி ஐயா. நன்றி. நன்றி நன்றி நன்றி. நன்றி.